Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். மனிதன் போற்றும் உள்ளம் வாழும் இங்கே, மண்ணில் வாழும் தெய்வ தேசம் இங்கே. அன்பு ஒன்றுதான் என்றும் மாறாதது, மனிதன் போற்றும் உள்ளம் மாறாதது, மண்ணில் வாழும் தெய்வ தேசம் இங்கே. 1 2 உங்கள மாதிரி பொண்ணுங்களுக்கு இந்த காலத்துல எங்க இருந்து வேணாலும் ஆபத்து வரலாம். நாம எல்லா சூழ்நிலையும் எதிர்த்து நின்னாதான் இந்த பூமியில வாழ முடியும். ஒரு பொண்ணா பிறந்தவ எல்லா சூழ்நிலையிலும் யாராவது ஒருத்தரை சார்ந்துதான் இருக்க முடியுது. நம்மளோட வாழ்க்கையில எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் ஆபத்து வரலாம். அதுல இருந்து நம்மள தற்காத்து கொள்றதுக்கு ஒவ்வொரு பொண்ணும் கண்டிப்பா கராத்தே கத்துக்கிட்டே ஆகணும். அது தெரிஞ்ச நம்மள காப்பாத்திக்கலாம். தாத்தா வந்துட்டியாமா? இந்த 5 நிமிஷம் சீக்கிரமா வந்திருக்க. பேப்பர். தேங்க்யூ தாத்தா. ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு. எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லிருக்கேன் இந்த வேலையெல்லாம் நீங்க செய்யாதீங்கன்னு. விடுங்க, எழுந்துருங்க மேல. நான் இதெல்லாம் செய்யறேன். இதுல என்னமா இருக்கு கண்ணு? நான் உன்னோட தாத்தா இல்லம்மா, நான் உன்னோட அம்மா இல்லையா? அம்மாவா இருக்கிறதுனால சமைக்கிறது, துவைக்கிறது, துடைக்கிறது எல்லா வேலையும் நான் தானமா செஞ்சாகணும். இதெல்லாம் கேட்டுட்டு என்னால உங்களை வேலையெல்லாம் வாங்க முடியாது. நான் தான் சொல்றேன்ல தாத்தா, நீங்க போங்க. அப்படி நான் இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிறேன். சரி. ஓம் ஓம் நரசிம்மாய நமஹ. மகனே விகாஷ், இருப்பா, புக்க பேக்ல சொருகிட்டு வந்துடுறேன். இந்தடா. எப்போ ஃபாதர் என்ன பிச்சைக்காரன் நினைச்சிட்டு இருக்கியா? இது ஓங்காஸ் தானா இல்ல ஏதாவது உண்டியல்ல இருந்து எடுத்துட்டு வந்தியா? 10 ரூபாடா கண்ணா. இன்னைக்கு ஃபுல்லா இத வச்சு மஜா பண்ணு. ஏதோ 10 ரூபாய் கொடுத்துட்டு கோடி ரூபாய் கொடுத்த மாதிரி பில்டப் கொடுக்குற. இந்த ஆஃப்டர் ஆல் 10 ரூபாய்க்கு என்ன கிடைக்கும்? காபி, டீ, கூல் ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம், பீஸா, பர்கர். அதெல்லாம் எதுக்குப்பா? தயிர் சாதம் பண்ணி டிஃபன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன், எடுத்துட்டு போ. தயிர் சாதம்? எல்லாரும் பிள்ளைய பெத்துக்கிட்டாங்களேன்னு நம்மளும் பிள்ளைய பெத்துக்கிட்டா மட்டும் பத்தாது. நல்லா வளர்க்குற யோகிதா இருக்கணும். இந்த விகாஷ என் வீட்டுல பிறக்க வைன்னு நான் என்ன அந்த கடவுள்கிட்ட அப்ளிகேஷனடா போட்டேன். உன் தலையெழுத்து நீ இங்க வந்து பிறந்துட்ட. பிறந்ததுக்கு அப்புறம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது.
பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த அப்பா அம்மா தான் வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ற ஆப்ஷன் மட்டும் இருந்ததுன்னு வைங்க, அம்பானி வீட்ல வாயில சில்வர் ஸ்பூனோட பிறந்திருப்பேன். என் தலையெழுத்து இந்த பெக்கர். அடே மகனே, ஏதோ நேரம் சரியில்லாம போச்சுன்னா நீ சொன்னிய அந்த ஸ்பூனு, அந்த சின்ன ஸ்பூனும் தொண்டை குழியில குத்தி சிக்கிச்சுன்னா நீ அப்பவே போய் சேர்ந்திருப்ப. அந்த அம்பானி வீட்டுல பிறக்காம இந்த அண்ணாமலை வீட்டுல பிறந்ததுக்கு சந்தோஷப்படுறா. ஏ விக்கி, உன்னோட தேஞ்ச ரெக்கார்ட நிறுத்துறியா? இந்த பேக்க பொடி, ரேஷன் கடைக்கு போய் அரிசி வாங்கிட்டு வா. நான் ரேஷன் கடைக்கு இந்த இத்து போன பேக் எடுத்துட்டு போணுமா? இம்பாசிபிள். ஆமா, நீ என்ன வீட்ல உட்காந்துக்கிட்டு கலெக்டர் வேலையா பாக்குற? நீ போடி. அப்பா பாருங்க, இவன காலேஜுக்கு போகும்போது கையில புத்தகத்தை எடுத்துட்டு போறது அவமானம் நினைச்சு குண்டியில சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். இவனா பைய எடுத்துக்கிட்டு ரேஷன் கடை வாசல்ல போய் கியூல நிப்பாங்க. ஆடா அதுக்கு இல்லப்பா, பொம்பளை புள்ளைய எப்படி அனுப்புறது? ஏன் என்னடா போகுது? யாராவது வந்து தூக்கிட்டு போயிட போறானா? ஜாக் பாட் அடிச்சதுன்னு நினைச்சுக்கங்க, கல்யாண செலவு மிச்சம். இங்க பாருடி, இவங்களை நம்புனா இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது. சாகுற வரைக்கும் செல்வியாவே இருக்க வேண்டியதுதான். நான் ஒரு ஐடியா சொல்றேன். ரேஷன் கடையில கியூல நிப்பேல, அழகான பையனை பார்த்து லபக்குன்னு பிடிச்சிரு. மவனே, நீ எல்லாம் ஒரு அண்ணனாடா? ஒரு தங்கச்சிட்ட இப்படியாடா பேசுவாங்க? நீ குடும்பம் இப்படி, நானே ரேஷன் கடைக்கு போய் அரிசி பருப்பு எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். எந்த நேரத்துல வந்து பிறந்த? சரியான ராவு காலத்துல பிறந்திருப்பான் போல. மோ, அப்படி என்னத்தை பார்த்து இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்ட? எப்பா, ஐயோ அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. இந்த தயிர் சாதத்தை பிடி. இந்த தயிர் சாதம் இதெல்லாம் தின்ன கூடாது. டேய், ஏம்மா துளசி, நீ எதுக்கு இந்த வேலையில செஞ்சுட்டு இருக்க? நான் செஞ்சுக்கிற வீடு, நீ எழுந்துரு பிப்படி. அம்மா, உள்ள போ. ஒரு நாள் நீ கார்மெண்ட்ஸ்க்கு லேட்டா போனா கேட்டுக்கு வெளியே நிக்க வைக்கிறாங்கன்னு சொல்ற. 4-5 நாள் லேட்டா போனா அரை நாள் சம்பளம் கட் பண்றாங்கன்னு சொல்ற. அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேற உன்னை அதிகமா திட்டுறாருன்னு சொல்ற. அம்மா, நான் என்ன வேலை செஞ்சாலும் above 90% தான் எடுக்க போறேன். IAS எக்ஸாம் எழுத போறேன், கலெக்டர் ஆக போறேன். அப்புறம் நான் உங்களை ராஜாராணி மாதிரி பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, உங்க 2 பேருக்கும் பாஸ்போர்ட் எடுத்து அப்பாவை அமெரிக்கா கூப்பிட்டு போய் காலை சரி பண்றேன். சரியா? காமாட்சி, இத பாரு, நீ அவளை நினைச்சு எதுக்கும் கவலைப்படாத. அவ சொல்றத கண்டிப்பா செய்வா. நீ இன்னும் டிபன் கூட சாப்பிடல, அவ்வளவு தூரம் நடந்து போகணும். போ, சீக்கிரம் போ. இந்த பகவத்கீதை மேல சத்தியம் பண்ணி சொல்லு. நீங்க சொன்ன மாதிரி காலேஜுக்கு தலை குனிஞ்சிட்டே தான் போவேன், தலைய குனிஞ்சிட்டே தான் காலேஜ்ல இருந்து வருவேன். நான் சொல்றதெல்லாம் சத்தியம் சத்தியம் சத்தியம். என்னங்க கத்து கொடுக்குறீங்க பிள்ளைக்கு? அவளை இப்படி தலை குனிஞ்சுக்கிட்டே போக சொன்னீங்கன்னா அவளுக்கு நல்லது கெட்டது நாளைக்கு எப்படிங்க தெரியும்? அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும். இவ மட்டும் அப்படி இருந்தா போதுமா? பொண்ண தைரியமா வளர்க்கணும்டி. நான் சொல்றத நீங்க கொஞ்சம் கேளுங்க. இப்படி தலையை குனிஞ்சுக்கிட்டு போனா ஆக்சிடென்ட் ஆயிடும்னு சொல்ல வரேன். ஐயோ ஐயோ ஐயோ, என்ன கொடுமைடா அது. ரொம்ப விவரம் கிட்டவளா இருக்கிய. நீ ஒரு வேலைக்கு உதவ மாட்ட, தலையில மூலங்கிறதே இல்ல. தேடி கண்டுபிடிச்சு ஒரு உதவாக்கறியா என் தலையில கட்டி வச்சிட்டாங்களே அம்மா. ஆஹா, இப்ப நான் படிக்காம என்ன குறைஞ்சு போச்சு? உங்க கூட இத்தனை வருஷம் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடக்கலையா? இப்படி ஒரு அழகான பொண்ணு உங்களுக்கு பெத்து கொடுக்கலையா? ஐயோ, என்னடி என்ன லாயர்கிட்டே லா பாயிண்டா? ஆமா, பின்ன என்ன? நீங்க என்ன அப்பா, தினம் எதுக்கு எனக்காக நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? நான் தலைய குனிஞ்சிட்டு போறனோ இல்ல நிமிர்ந்துட்டு போறனோ, ஒரு நாள் நீங்க தலை குனிற மாதிரி எந்த வேலையும் செய்ய மாட்டேன். கொஞ்சம் கிச்சன் பக்கம் வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? காப்பி குடுறே. இந்த பகவத்கீதைய பயபக்தியோட பூஜை அறையில கொண்டு போய் வை போ. வாமா. என்ன சொன்னாலும் திருந்த மாட்டேங்கிறா. வா 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 வா. இங்க பாரு, இதுல குண்டூர் மிளகாய பொடி பண்ணி வச்சிருக்கேன். மூந்து பாக்காதடி, நெடி எடுக்கும். சரியான காரம்டி. அப்புறம் இது என்னன்னு சொல்லு? வீட்ல காய்கறி நெருக்குவேன்ல, அந்த கத்தி இது. எவனாவது பரதேசி பையன் உன்னை கண்ணு எடுத்து பார்த்தான்னு வச்சுக்க, இந்த மிளகா பொடியை எடுத்து அவன் மூஞ்சிலே அப்படி விட்டு எரிஞ்சிரு. அதையும் மீறி அவன் உன்னையே பாத்துக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்க, இந்த கத்தியால அவன் வயித்த குத்தி உள்ள இருக்கிற குடல் எல்லாத்தையும் எடுத்துரு. அடியே விவரம் கேட்டவள, அவளையே எதுக்கு நீ உன்ன மாதிரியே மாத்த பாக்குற? இந்த கத்தி கோடாலி மிளகாத்தூள் எல்லாம் கொடுத்து அவளை என்ன சண்டைக்கு அனுப்பி வைக்கிற? ஓ சொல்படி எல்லாம் நடந்தா அவ டிகிரி வாங்க மாட்டாடி. அட்டெம்ப்ட் டு மர்டர்னு கேஸ் ஃபைல் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. அதுக்கு பெயில் கூட கிடைக்காது. நீங்க எதுக்கு இருக்கீங்க? வக்கீல்னு வீட்ல வெட்டியா? நீங்க பெயில் எடுக்க மாட்டீங்களா? போடி, சமையல் வேலையை பாரு. போ கொஞ்சம். இந்த புடி, இந்த கத்தி எடுத்துட்டு போய் அடுப்படியில எலுமிச்சம்பழம் இருக்கா? இருக்கு. சின்ன சின்னதா அறுத்து இதை எடுத்து கலந்து ஊறுகாய் போட்டு வை. போ, மிளகாப்பொடி எடுத்து போடி. நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு தமாஷா தான் இருக்கும். வழிய விடுங்க, நான் போணும்ல. என்னடா காலேஜ்ல ஒரு பிகரை கூட காணோம்? யார் அது?
ஹலோ மிஸ், என்ன இது அவதாரம்? நாங்க காலேஜ்ல இருக்கணுமா வேணாமா? அப்படியே காவிய கட்டிட்டு சாமியார் ஆயிட்டுமா? ஏன் என்னாச்சு? என்னாச்சுன்னு கேக்குற? நம்ம ஃபேஷன் டிசைனர்ஸ் மினி மிடி ஷார்ட்ஸ் 2 பீஸ் இதெல்லாம் கண்டுபிடிச்சது எதுக்காக? நீங்க அதெல்லாம் போட்டுக்கிட்டு நடந்து வரும்போது எங்க கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும், அதுக்காக தான். அதை விட்டுட்டு ஒரு மில்லிமீட்டர் கூட உடம்பு வெளியில தெரியாத மாதிரி முழுசா மூடிக்கிட்டு நடந்து வந்தீங்கன்னா நாங்கெல்லாம் எங்க போறது? கம் ஆன் டெல் ஹர் யார். என்னமா இது? நாளையில இருந்து நம்ம காலேஜ் கேம்பஸ் ஃபேஷன் ஷோ மாதிரி இருக்கணும். ஹலோ பிரதர், என்ன காலேஜ் பொண்ணுங்கள கேபரே டான்சர்னு நினைச்சீங்களா இல்ல வேற ஏதாவது தப்பா நினைச்சீங்களா? நாங்க காலேஜ் வர்றது படிக்கிறதுக்காக, உங்கள மாதிரி பொறுக்கி பசங்களுக்கு ஷோ காட்டி என்டர்டெயின் பண்றதுக்கு இல்ல. உங்களுக்கு அப்படி பொண்ணுங்களை தப்பா பார்க்க ஆசையா இருந்தா வீட்டுக்கு போய் உங்க அக்கா தங்கச்சி பாருங்க. ஏய், என் குடும்பத்தை பத்தி மரியாதை இல்லாம பேசுன. ஏன்பா உங்க வீட்டு பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் மரியாதை கொடுப்பீங்களா? அப்ப நாங்களா என்ன கேவலமானவங்களா? இன்னொரு தடவை இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட வந்து தப்பா பிஹேவ் பண்ண மரியாதை கெட்டு போயிடும். இரு இவனை யாரு நினைச்ச? நம்ம காலேஜ் சேர்மன் பையன் தெரியுமா? அப்படியா? அதுக்கு என்னடா இப்போ? இந்த காலேஜ்ல எல்லாருக்கும் ரூல்ஸ் ஒண்ணுதான். ராகிங், ஈவ் டீசிங்னு எல்லாத்தையும் நிறுத்திடணும். இந்த மாதிரி பிஹேவியர்ஸோட உங்களை மறுபடியும் பார்த்தா அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். வா துளசி, வாடி. மச்சான், இது சாதாரண ஊசி பட்டாசு இல்லடா, அணுகுண்டு. பொண்ணு ஸ்கூலுக்கு போயிருக்கலாமா? டெய்லி உனக்கு இதே வேலையா போச்சு. உனக்கு மட்டும் தான் குடும்பம் இருக்கா என்ன? பாஸ் லேட்டா வரவங்கள வேலைக்கு வச்சுக்க வேணாம்னு சொல்லிருக்காரு. கெட் அவுட். போயிட்டே இரு, அவ்வளவுதான். ரங்கம்மா அம்மா, ஏன் இவங்க மேல எரிஞ்சு விடுற? டெய்லி வேலைக்கு லேட்டா வரா சார். பரவாயில்ல, குடும்ப பொம்பளை எத்தனையோ பிரச்சனை இருக்கும். அதுக்குன்னு நீ பாட்டுக்கு திரும்ப அனுப்பிடுவியா? சார், வேலை விட்டு அனுப்பிடாதீங்க சார், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். காமாட்சி, எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற? இங்க பாரு, எங்கிட்ட வேலை செய்யறவங்க எந்த காரணத்தை கொண்டு கண்கலங்கவே கூடாது. நீ அப்படி என்ன பண்ண? ஏதோ கொஞ்சம் லேட்டா வந்துட்ட, நான் இருக்கேன்ல, நீ போய் வேலை பாரு. போ. சரிங்க சார். காமாட்சி, நான் உன்னை கூப்பிடும் போது நீ என் கேபினுக்கு வந்துட்டு போ. சும்மா நம்ம 2 பேரும் மனசு விட்டு பேசுறதுக்காக தான். போ சொல்லும், நீ போய் வேலை பாரு, போ. ரெடி பண்ணி. நான் பயந்து போயிட்டேம்மா. வந்துட்டியாமா கண்ணு? என் தாத்தாவை பாக்குறதுக்காக தான் நான் ஓடி வந்தேன். சந்தோஷமா இருக்கு. என்ன தாத்தா இது? இந்த டிக்கெட் காசு? இது கேன்சர் வந்து கஷ்டப்படுற மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக எல்லா கைதிகளும் ஒன்னா சேர்ந்து ஒரு மேடை நாடகம் நடத்துறாங்க. இது அந்த டிக்கெட் வித்த பணம். கேன்சர் பேஷண்ட்ஸ்க்காக கைதிங்கள ப்ரோக்ராம் பண்ண போறாங்களா? ஆமாண்டா கண்ணு, நானும் ரிட்டையர்டு போலீஸ்காரன் இல்லையா, நல்லா பழகினவங்க. உங்களால முடிஞ்ச டிக்கெட்டை வித்து கொடுங்கன்னு கொடுத்தாங்க. எவ்வளவு டிக்கெட் வித்திருக்குன்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கமா. வெரி குட். இவங்களுக்கு கண்டிப்பா நம்ம ஹெல்ப் பண்ணி ஆகணும் தாத்தா. எனக்கு கொஞ்சம் டிக்கெட்ஸ் கொடுங்க, நான் போய் என் காலேஜ்ல இதை வித்து பணம் கலெக்ட் பண்ணி கொண்டு வரேன். வெரி குட். அமர வீரர் தந்த உயிரில் உயிர் தெழுந்த தேசமே, அமர வீரர் தந்த பாலில் வளரும் அச்சமே, அமர வீரர் தந்த பாலில் வளரும் அச்சமே. ஒரே ஒரு ஜென்மம் மட்டும் போதும் எனக்கே, எத்தனை முறை ஜனைத்தாலும் நாட்டை காக்கவே. தேவனாக மனிதனுக்கு நீதி கேட்டு நிற்போம், தேவனாக மனிதருக்கு துன்பம் நீக்கி காப்போம். இந்த மண்ணுக்காக வாழு, இந்த மண்ணுக்காக போராடு, இந்த மண்ணுக்காக உயிரை கொடுத்திடு. அம்மா, பேக்ல என்ன வச்சிருக்க? ரொம்ப வெயிட்டா இருக்கு. ஐயோ, ஏண்டி இவ்வளவு சத்தம் போட்டு பேசுற? உங்க அப்பா காதுல விழுந்தா அப்புறம் வியாக்கியானம் பேச ஆரம்பிச்சிருவாரு. அவருக்கு ஒரு விஷயமும் தெரியாது. இங்க பாரு, இந்த பேகுக்குள்ள ஒரு அம்மிக்கல்ல துணியால சுத்தி வச்சிருக்கேன். எவனாவது உன்னை கண்ணெடுத்து பார்த்தானு வச்சுக்க, இந்த கல்ல எடுத்து அவன் தலைய குறி பார்த்து அப்படியே டொம்முன்னு போட்டுடு. நீ அடிக்கிற அடியில அவன் அங்கேயே செத்து போயிடணும். ஏய், கூறு கேட்டவள,
இன்னைக்கு என்ன வெப்பன்ரி இதுல வச்சிருக்க? ஒண்ணு இல்லைங்க, நான் எதுவும் வைக்கலைங்க. இல்லைங்க, ஒண்ணு விட்டேன்னு வை. நான் எதுவுமே வைக்கலைங்க. ஓ மை காட், ஐயோ அம்மி கொழுவி. ஏய், அப்படியே தலையில போட்டுன்னு வை. என் பொண்ணை என்ன கிரிமினல் ஆக்கலான்னு பாத்துட்டு இருக்கியா? தினமும் உருப்படாத ஒரு யோசனையா கொடுத்து என் பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்க பாக்குறியா? இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம கோவப்படாதீங்க. நான் என்னங்க பண்றது? நான் என் பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் செய்யறேன். நீங்க இந்த பகல்ல டிவி எல்லாம் பார்த்ததே இல்லையா? நாங்க எங்கடி பாக்குறோம்? தினமும் பொம்பளைக்கு நீங்க தான பாக்குறீங்க. ஆமா, அப்படியே இருக்கட்டும். இப்ப எல்லாம் டிவி ஆன் பண்றதுக்கே பயமா இருக்குங்க. பொம்பளை பிள்ளைங்களை தினம் தினம் நாசம் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாதிரி நடக்கிறதுக்கு முன்னாடி நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்ல. ஏதாவது ஏடா கூடம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. சரிதானே? புரியாதவளா இருக்கியே. அடியே, அவ உனக்கு மட்டும் மக இல்லடி, எனக்கும் மக தாண்டி. ரோட்ல சிவனேன்னு நடந்து போறவனுக்கு கூட ஆக்சிடென்ட் ஆகுது. யாருக்கோன்னு நடந்ததை நினைச்சு நீ பயப்படுறது மட்டும் இல்லாம மத்தவங்களை பயமுறுத்துற. கோர்ட்டுக்கு போனா கூட நீ சொன்னதே தான் காதுல கேக்குது. இது எப்படி? இதை எடுத்துட்டு போய் தேங்காவா மை மாதிரி அரைச்சு நல்ல குழம்பா வை. இத பாரு, இன்னையில இருந்து நானே என் பொண்ணை என் கார்ல கூட்டிட்டு போய் காலேஜ்ல விட்டுட்டு அப்புறம் கோர்ட்டுக்கு போறேன். திரும்பி வரும்போது நேரா காலேஜுக்கு போய் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். போதுமா? இத முதல்லயே சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன கேடு வந்துச்சா? நான் அந்த கல்லெல்லாம் வச்சிருக்க மாட்டேன்ல. இத புடி. மறுபடியும் எதுக்கு அது அவகிட்ட திரும்ப இந்த பக்கம். ஓ, இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. சும்மா இருங்க. கோர்ட்டுக்கு போறடி. பாத்து போயிட்டு வாங்க. சரி மணி பேக் எடுத்துக்க. ஆப்பா ரெடி போலாம். எடுத்துட்டியா? வாங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம டிவி ஒரு ஃபேமஸான ஆர்ட்ஸ் காலேஜ் வந்திருக்கோம். எதுக்குன்னா இன்னைக்கு எஜுகேஷனல் டே. அதனால இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன் பத்தி என்ன நினைக்கிறாங்க, காலேஜ் பத்தி என்ன நினைக்கிறாங்க கேட்கலாம் வாங்க. எஜுகேஷன்ன்றது நம்ம வாழ்க்கைன்ற வீடு கட்டுறதுக்கான பேஸ்மெண்ட். அந்த அஸ்திவாரம் சரியா இருந்ததுன்னா நம்ம லைஃப்ல எந்த கோலை வேணாலும் அச்சீவ் பண்ணலாம். சூப்பர் சூப்பர். எஜுகேஷன்ன்றது வெறும் புக்க பார்த்து மட்டும் படிக்கிற விஷயம் இல்ல. லேர்னிங் அபௌட் தி லைஃப். அப்படினா கல்யாணம் நல்லா படிச்சீங்கன்னா வரதட்சணையா நிறைய பணம் வாங்கலாம். இல்லனா டவுரியில டிஸ்கவுண்ட் கேட்பாங்க. அப்படிதானே செல்லம்? எங்க அப்பா ஒரு சக்சஸ்ஃபுல் அட்வொகேட். எனக்கும் அவரை மாதிரி ஒரு லாயர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. நீதியை தேடி வர ஏழைங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்ன்றது தான் என்னோட ஆசை. அக்கார்டிங் டு மீ எஜுகேஷன் இஸ் மை காட். சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? கரெக்டா மழை வந்தா மட்டும்தான் ஆகாயத்துல வானவில் தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த காதல்ன்ற ஆகாயத்துல நம்ம காலை கொண்டு போய் வைக்கிற இடம்லாம் வானவில்லா இருக்கும். ஆனா இந்த காலேஜ்ன்ற தோட்டத்துல பாக்குற எல்லா பொண்ணுங்களும் கலர் கலரா வெரைட்டியா அவ்வளவு அழகா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்காங்க. ஆக்சுவலி என் ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா இந்த காலேஜ் கட்டினதே ஆக்சுவலி யூத்துக்கான வண்டர்லா. வாட் ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஓகே ஓகே. எஜுகேஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எஜுகேஷன் பத்தி சொல்லணும்னா இந்த கலர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, மனசார என்ஜாய் பண்ற one and only barrier. நீங்க சொல்லுங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன்னா என்ன மேடம்? ப்ளீஸ் கேமராக்கு சொல்லுங்க. Knowledge is always powerful. Okay. Knowledge is education. கல்வி தான் நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கிற அழியாத சொத்து. கேவலம் ஒரு ஜாப்காகவோ இல்ல ஒரு டிகிரி சர்டிபிகேட்காகவோ இல்ல நல்ல ரேங்க் எடுத்து பேப்பர்ல போட்டோவோட பேர் வரணுன்றதுக்காக எல்லாம் நாம படிக்க கூடாது. புக்ல இருக்கிறத பக்கத்துக்கு பக்கம் மனப்பாடம் பண்றதை விட்டுட்டு அதுல இருக்கிற உள்ளர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நாம படிக்கணும். அதனால படிக்கிறதுக்கும் எக்ஸாம்ல பாஸ் ஆகுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இது வாழ்க்கைக்கும் நல்ல உபயோகமா இருக்கும். இது என்னோட ஒப்பீனியன் சார். ஹாப்பி எஜுகேஷன் டே. வெரி குட். இன்னைக்கு இந்த ஷோல எஜுகேஷன் பத்தி சூப்பரா பேசிருக்கீங்க. இன்னைக்கான லக்கி வின்னர் நீங்க தான். This is a surprise gift for you. நாசமா போச்சு. எஜுகேஷன்ங்கிறதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்குங்கிறது எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. தேங்க்யூ சார். அப்பா 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 அப்பா, நீங்க ஒவ்வொருத்தரும் பேசின பேச்ச கேட்டதுக்கு நாண்டுகிட்டு செத்துடலாம் போல இருக்கு. பொண்ணுங்க ஏதோ அப்பப்ப கொஞ்சம் நல்லா பேசிட்டு இருந்தாங்க. நான் அதுல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு உங்க முன்னால வந்து நிக்கிறேன். எஜுகேஷன்னா அவ்வளவு கேவலமா போச்சா உங்களுக்கு? டிவில மூஞ்சிய காட்டினா வாய்க்கு வந்தபடி பேசுவீங்களா? டென்ஷன் ஆகாதீங்க சார். சேனல்காரங்க உங்களை வந்து இன்டர்வியூ எடுக்கலன்னு உங்களுக்கு காண்டு. ஃப்ரீயா விடுங்க சார். நெக்ஸ்ட் டீச்சர்ஸ் டே வருது. நானே சேனல்காரங்க கிட்ட பேசி எக்ஸ்க்ளூசிவா உங்களை இன்டர்வியூ எடுக்க சொல்றேன். நான் சொல்றதுல நம்பிக்கைனா அழகா இருக்க உங்க பொண்டாட்டி மேல சத்தியம் வைக்கவா? என் பொண்டாட்டிய பத்தி பேசினா மரியாதை கெட்டு போயிரும் ராஸ்கல். என்ன நினைச்சிட்டு இருக்க சார்? அவன் யாருன்னு தெரியுமா? யாரு? நம்ம காலேஜ் சேர்மனோட பையன். அவனை பகச்சுக்கிட்டீங்கன்னு வைங்க, உங்களை காலி பண்ணி வர முடிஞ்சதுல போ. உங்க இஷ்டம். அப்புறம்
முதல்ல பிரேக் போடு அப்புறம் சொல்லு. பக்கத்து காலேஜ்ல சார் ஒரு பையன் அவனை லவ் பண்ணலன்னு சொல்லி அந்த பொண்ணு மேல ஆசிட் ஊத்தினா சார். ஐயோ களி முத்தி போச்சு, களி முத்தி போச்சு. பாருங்கடா, உங்க அப்பா அம்மா படிக்க சொல்லி காலேஜுக்கு அனுப்பி வச்சா நீங்க பொண்ணுங்க பின்னால சுத்தி லவ் பண்ண சொல்றீங்க. அவங்க லவ் பண்ணலன்னா மூஞ்சில ஆசிட் அடிக்கிறீங்க. நாசமா போச்சு, நாசமா போச்சு. இந்த காலேஜ்ல ராகிங்க பேன் பண்ண மாதிரி லவ்வையும் பேன் பண்ணணும். டேய் பாய்ஸ், உங்களுக்கு தான் சொல்றேன். எவனாவது இதுக்கப்புறம் பொண்ணுங்க பின்னால லவ் கிவ்னு போனீங்க, நானே ஆசிட் வாங்கி கொடுத்து பொண்ணுங்களை உங்க மேல அடிக்க சொல்லுவேன். உனக்கு தான் போய் உட்கார். டேய் மாஸ், என்னடா அந்த கர்வன் ப்ரொஃபசர் கிளாஸ்ல லவ் பண்றது அஃபென்ஸ் அப்படின்னு சொல்றான். ஆமா, ராகிங்க பேன் பண்ண மாதிரி லவ்வையும் பேன் பண்றேன்னு சொல்றான். கிளாஸ் பொண்ணு முன்னாடி நம்மள அவமானப்படுத்திட்டு அவன் ஸ்கோர் பண்ணிட்டான்டா. இன்னைக்கு அவனை ஏதாவது பண்ணி அவன் நிம்மதியை கெடுக்கணும் மச்சான். டென்ஷன் ஆகாதடா மச்சான். ஒரே ஒரு 500 ரூபாய் நோட்டை அப்படியே என் கண்ணு முன்னாடி எடுத்துட்டு வா. அந்த கருவாயினை எறும்பு நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவேன். ஹேய், ஆடு தன்னால வந்து தலைய கொடுக்குதே. இத அப்புறம் மாமா, இதை எடுத்துட்டு உன் கைவனத்தை காட்டு. டடாங். யா, இப்போடு சூடு. வணக்கம் சார். வணக்கம்பா. யாருப்பா அது? ஹாய் சார், நான் உங்களோட ஸ்டூடெண்ட். ஆனா முதல் பார்வையிலே உங்க அழக பார்த்து I am in love with you. Your loving girl. நாசமா போச்சு. லெக்சரருக்கே லவ் மெசேஜ். அப்பா காலங்காத்தால பிபி. ஹலோ சார். ஹாய், இவ்வளவு இருப்பாளோ? ஹாய் சார். ஹாய் ஹாய். மச்சான், அது சும்மா ட்ரெய்லர் தான். இப்ப பாரு அந்த ஆளுக்கு மெயின் பிக்சரை. மறுபடியும் யாருப்பா? சேம் அன்னோன் நம்பர். யாரா இருக்கும்? ஹலோ. ஹாய் மை டியர் ஸ்வீட் ஹார்ட், ஹவ் ஆர் யூ டார்லிங்? டார்லிங்கா? யாருமா நீ? கொஞ்சம் முன்னாடி உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு பாத்தீங்களா? பார்த்தேன். அந்த மெசேஜ் அனுப்புனது நான் தான் ஸ்வீட் ஹார்ட். ஸ்வீட் ஹார்ட்டா? ஹலோ. ஸ்வீட் ஹார்ட்னு சொன்ன உடனே உங்க போன் வழுக்குதுல்ல? நீங்க மட்டும் என் பேரை கேட்டீங்கன்னா இன்னும் என்னென்னலாம் வழுக்குமோ. ஒன்னும் இங்க வழுக்கல. ஆமா, யாருமா நீ? ஐயோ, பொறுமை வேணும் சார். காலேஜுக்கு வந்தவ கிளாஸுக்கு வராம இருப்பாளா? கால்ல விழுந்து கேக்குற உன் பேர் என்னமா? அம்மான்னு சொல்லாதீங்க. என் மூடெல்லாம் அவுட் ஆயிருது டார்லிங். அவுட்டா? சார், ரியலி ஐ லவ் யூ வெரி மச் சார். அட, உன் லவ் நாசமா போக முதல்ல உன் முகத்தை கொஞ்சம் காட்டுமா, அப்புறமா லவ் பண்ணலாம் தாயே. சார், என்ன லவ் பண்ணீங்கன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு அது போதும் சார். இன்னொரு நாள் நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன், ஓகேவா? பை. ஹலோ 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 ஹலோ. போன் எஸ்எம்எஸ் லவ், லவ் எஸ்எம்எஸ் போன். டென்ஷனோ டென்ஷன். ஐயோ, டேய் இப்படியாடா வணக்கம் போடுவே? உங்க மேல எனக்கு பாசம் அதிகம் சார். என்ன பாசம் அதிகம்? ஏன் டென்ஷன் எனக்கு? என்ன போன் டென்ஷனா? என்ன போனு? நீ வேற. டேய் போடா, நான் இன்னும் ரீசார்ஜ் பண்ணல, அத சொல்ல வந்தா. டேய் போடா டேய். அச்சு வாயெல்லாம் உடைச்சிருவேன். என்கிட்ட மட்டும் மறைக்காதீங்க. டேய், நான் லெக்சரர்டா. சார் சார், எங்க போறீங்க? என்ன மச்சான் இந்த ஆளு ரைடருக்கு இந்த மாதிரி முழு பிதுங்கி போயிட்டாரு. இன்னும் டைட்டில் இருக்கு, இன்டர்வல் இருக்கு, கிளைமாக்ஸ் வர்றதுக்குள்ள நம்ம வாத்தியாரு. காமாட்சி, உன்னை பாஸ் கூப்பிடுறாரு. சரி. அவரோட ரூம்ல இருக்காரு. ஓகே சார், 2 நாள்ல உங்களுக்கு அந்த ஆர்டர் அனுப்பி வச்சிடுறேன். யா தேங்க்யூ சார். ஓகே, ஐ வில் கால் யூ பேக். சார். காமாட்சி உட்காரு. பரவாயில்லங்க சார். ஆட, என்னம்மா நீ உட்கார சொன்னா உட்கார மாட்டேன்னு பாரு. இதுவும் உன்ன மாதிரி தான். அது போட்டும், ஏன் எப்ப பார்த்தாலும் சோகமாவே இருக்க? அட்லீஸ்ட் அது என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொன்னேன்னா அதை நான் சால்வ் பண்ணுவேன்ல. அப்புறம் என்னவோ கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா, உன் ஃபேமிலி எப்படி? அதை பத்தி நீ எதுவும் சொல்லவே இல்லையம்மா. எப்ப கேட்டாலும் அப்படியே நழுவிக்கிட்டே போயிடுற. அது சரி, உனக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு சொல்லுமா. சும்மா சொடுக்கு போற நேரத்துல எல்லா கடனையும் செட்டில் பண்ணிடுற. இதுக்கெல்லாம் போய் அட என்னம்மா இது, வாழைத்தண்டு மாதிரி இருக்கிற கையில பிளாஸ்டிக் வளையலாம். தூக்கி போடு. ஏய், நீ என்ன பண்ற? இன்னைக்கு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா என் கூட கடத்தருக்கு வர்ற. கை முழுக்க வளையல மாட்டி விட்டு உன்னை நான் இங்கிலீஷ் படத்துக்கு கூட்டு போறேன். வாடி என் தங்க மயில. இதுக்கு போய் என்ன இந்த சிலிப்பு சிலிப்பிக்கிற? நான் ஒருத்த மட்டும் தான் இப்படி பண்றேனா? இங்க முக்காவாசி பேர் இப்படிதான். இல்ல, நீயே நல்லா யோசனை பண்ணி சொல்லு. உன் புருஷனால ஏதாச்சும் முடியுமா? முடியாதுல்ல. அதுக்கு தான் என்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறது. இங்க பாரு,
நீ என்ன சந்தோஷமா பாத்துக்கிட்டா நீயும் சந்தோஷமா இருப்ப, உன் ஃபேமிலியும் சந்தோஷமா இருக்கும். ஓகே சரி வா, கட்டிப்பிடி வா. அட சும்மா பிகு பண்ணிக்காத, வான்னு சொல்றல. என்ன ஏதேதோ உளறிட்டு இருக்க? தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. ஒரு பொம்பளையா என்னோட கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். அவரு என்ன எப்ப பாரு ஆபீஸ் ரூமுக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறாரு, சேர்ந்து சாப்பிடலான்னு சொல்றாரு, சினிமாவுக்கு போகலாம் வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. நாங்க ஏழைங்கம்மா, வயிற்று பொழப்புக்காக இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என்னால சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அப்படின்னா வேற எங்கேயாவது வேலை தேடி போலாம்ல? எங்கம்மா போக சொல்றீங்க? எல்லா இடத்துலயும் ஆம்பளைங்க இருப்பாங்கல்ல. ஏதோ எல்லாத்தையுமே நீங்க பாத்துக்குவீங்கன்ற தைரியத்துல தான் நான் வேலைக்கு வந்துட்டு இருக்கேன். சரி நீங்க தான். நீ போ. வணக்கம். மறுபடியும் போனா அன்னோன் நம்பர். அப்ப டார்ச்சர் தான். ஹலோ. ஹாய் ஸ்வீட் ஹார்ட். யாரம்மா நீ? நான் தான் உன்னோட காதலரசி. காதலரசி? அப்ப அவதான். நீயா? என் போன்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? நான் எதுக்கு வெயிட் பண்ண போறேன்? திருட நீங்க. ஸ்வீட் ஹார்ட், இப்ப கொஞ்ச நாளாவே உங்களுக்கு என் மேல லவ் வந்துருச்சுல? ஏய், முதலுக்கே மோசம். நான் எதுக்கு உன்னை லவ் பண்ண போறேன்? நீ யாருன்னே எனக்கு தெரியாது. லவ். அடடடடட, யாரடி நீ? மோகினில தனுஷா அவரோட லவ்வ சொல்லவே மாட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் அவங்க லவ் பண்ணுவாங்கல்ல, நம்ம லவ் அதே மாதிரி தான். உன் முகத்தையே நான் பார்த்ததில்ல, எப்படிமா லவ் பண்ணுவேன்? ஏன் முடியாது? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சுமா. எனக்கு கல்யாணம் ஆன உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா என்னோட ஆசை. இங்க பாரு ஸ்வீட் ஹார்ட், இனிமேல நம்ம 2 பேரும் லவர்ஸ். உனக்கு எப்ப தேவைன்னு நினைக்கிறியோ அப்ப நீ பண்ணு, எனக்கு எப்ப தேவையோ அப்ப நான் பண்றேன். மூடிக்கிட்டு போமா, நான்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன். நானே பண்றேன் ராத்திரி. ஹலோ 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 ஹலோ. இவ யாருன்னே தெரியலையே, சனியம் பிடிச்சவ. என்ன பண்றதுன்னு ஒண்ணு புரியலையே. இப்ப பாரு நம்ம ஆட்டத்தை. மூஞ்சியும் மோரக்கட்டையும் பாரு, அறிவட்டவள. ஏன்டா என் உயிரை வாங்குறீங்க? உங்க மேல எனக்கு அவ்வளவு லவ் சார். எனது லவ்வா? நானே டென்ஷன்ல இருக்கேன். என்ன சார் போன் டென்ஷனா? சொல்லுங்க சார். எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்ளத்தை லெக்சரர் சால்வ் பண்றது இல்லையா? அது மாதிரி உங்க ப்ராப்ளமா என்கிட்ட சொல்லுங்க, நான் சால்வ் பண்றேன். சொல்லுங்க சார். டேய், யாரோ ஒரு பொண்ணு அடிக்கடி எஸ்எம்எஸ் பண்றா, போன் பண்ணி ஐ லவ் யூன்னு சொல்லி என்னைய டென்ஷன் ஆக்குறாடா. கங்க்ராச்சுலேஷன் சார். என்னடா கங்க்ராச்சுலேஷன்? நீங்க லவ் பண்ணுங்க சார். நீ வேற சும்மாறா, நான் லெக்சரர். சார் சுந்தரகாண்டம் படம் பாத்துருக்கீங்களா? அதுல பாக்யராஜ் யாரு? லெக்சரர். சிந்துஜா யாரு? ஸ்டூடண்ட். அவங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணல. அதுல அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்காதுடா சார். அது சுந்தரகாண்டம் பார்ட் 1, இது சுந்தரகாண்டம் பார்ட் 2. அவ்வளவுதான் சார் டிஃபரன்ஸ். நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படின்னா நான் லவ் பண்ணா தப்பு இல்லன்னு சொல்றீங்க? தப்பு இல்ல சார். இருந்தாலும் என் பர்சனாலிட்டிக்கும் கலருக்கும் யார் லவ் பண்ணுவா? உங்ககிட்ட என்ன சார் குறை இருக்கு? இந்த ஆங்கிள் பார்த்தோம்னா நீங்க கிரேட் ஸ்டார் பாக்யராஜ். இந்த ஆங்கிள் பார்த்தா புரட்சி தமிழன் சத்யராஜ். ஏதாவது ஆக்சன் பண்ணுங்க சார். டாப் ஆங்கிள் இருந்து பார்த்தோம்னா நீங்க சிவகார்த்திகேயன் சார். லோ ஆங்கிள் இருந்து பார்த்தா அப்படியே நம்ம சிம்பு சார். தத்தை 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 நீ அத்தை பத்த வித்தை டிங் 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 டிங். சார் ஹீரோ ரேஞ்சில இருக்கிற நீங்க இது வரைக்கும் லவ் பண்ணாம இருந்ததே தப்பு சார். அப்படியா சொல்ற? இந்த சான்ஸ் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க சார். என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் உங்க கூட இருக்கேன் சார். கடைசியில என் நிலைமை இப்படி ஆகி போச்சே. ஏன் தான் அந்த எஸ்எம்எஸ் பார்த்தனோ? முதல்ல காதல்னு சொன்னான், அப்புறம் சுந்தர காண்டம்னு சொன்னான். மொத்தத்துல எனக்கு எதுல கண்டம்னு தெரியலையே. ஏன்டா இப்படி வணக்கம் சொல்லி என்ன சாவடிக்கிறீங்க? என்னடா கன்றாவி காதலே, இப்படி டார்ச்சர் பண்றீங்க? என் மனசு கட்டி தயிர் மாதிரி இருக்கு. நீங்க கடைஞ்சி கடைஞ்சி என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. தயவு செஞ்சு என்ன தனியா விட்டுருங்க ப்ளீஸ். மச்சான் என்ன மச்சான், நம்ம மாஸ்டர் எல்லா வாழ்க்கையிலும் ஒளி விளக்கு ஏத்தி வச்சாரா? இப்ப இவரோட வாழ்க்கை இவ்வளவு இருண்டு போயிருக்கேடா. இவரை இனிமே நல்லா பாத்துக்கணும் மச்சான். இவரை இனிமே ரொம்ப நல்லா பாத்துக்கணும் மச்சான். போயிட்டு வாடா. ஏன் தான் இவனுக்கு இப்படி உயிரை வாங்குறாங்க? சார் ஏன் சார் டென்ஷனா இருக்கீங்க? என்னத்தடா சொல்ல, பாழா போனவளை பார்க்கவும் முடியல, கையிலையும் சிக்க மாட்டேங்கிறா. போன் பண்ணி டார்ச்சர் பண்றாடா. நடு ராத்திரியில போன் பண்றாடா. அந்த நேரத்துல தானே சார் மூடு. பாழா போன மூடு. என் நிலைமை நினைச்சு பாடுறா. நைட் என் பொண்டாட்டி கூட தூங்கிக்கிட்டு இருக்க,
1 மணிக்கு போன் பண்றாடா. நல்ல வேளை மொபைல வைப்ரேஷன் மோட்ல வச்சிருந்தேன். இந்த பக்கம் என் பொண்டாட்டி கும்பகரண மாதிரி கொரட்டை விடுறா, இந்த பக்கம் என் மொபைலு டுன்னு அடிச்சுக்குது. எங்க என் பொண்டாட்டி முழிச்சிருவாளங்கிற பயத்துல மொபைல் எடுத்துட்டு வெளியே வந்து நின்னேன் பாரு. ஒழுங்கா பேசுடா மூதேவி. அவ யாருன்னே எனக்கு தெரியாதுடி. யாருன்னே தெரியாதவதான் அடிக்கடி SMS போன் பண்ணுவாளா? இல்ல மெசேஜ் இது மட்டும் தான். அதான் மெசேஜ். யாருன்னே தெரியாதவ கூட தான் இவ்வளவு நடக்குதா? வாயை திறந்து பேசு. ஒழுங்கா வார்த்தை கூட வாயில இருந்து வர மாட்டேங்குது. நிஜமாலே அவ யாருன்னு எனக்கு தெரியாதுடி. நான் இவ்ளோ கேட்டு கூட உண்மையை சொல்ல மாட்டேங்கிறேல. உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாது. யாரால வெச்சதா சரி. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லடி. யாரால வாங்கிக்க. ஐயோ விட்டுடு. ஐயோ சொல்லுவியா? சொல்லுவியா? அடிக்காத. என்ன சார் உங்க தலை மேல மார்க் போட்டு வச்சிருக்காங்க? ஐயோ என் பொண்டாட்டிய பத்தி உனக்கு தெரியாதுடா. நான் உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம். இல்லன்னா நீங்க எல்லாரும் என்ன சுடுகாட்டுல வந்து தான் பாத்திருப்பீங்க. அத நினைச்சு டென்ஷன் ஆகாதீங்க சார். இப்பெல்லாம் குழி தோண்ட வேண்டிய அவசியம் இல்ல. கரண்ட் பாக்ஸ்க்குள்ள விட்டா சாம்பலா வெளியே வர வேண்டியதுதான். வாய கழுவுடா. என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள இந்த காதல்னு வர்ற SMS இந்த சுந்தர காண்டம்னு சொல்லி போன் பண்றவ யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சு இந்த கண்டத்துல இருந்து நீ என்ன விடுவிக்கலன்னா நாளைக்கு அந்த பில்டிங் மேல இருந்து குதிச்சு செத்துருவேண்டா. என்னடா பாக்குற? அங்க இருந்து விழுந்தாலும் சாக மாட்டாங்க சார். சாவடிச்சிடா. நீ என்ன சாவடிச்சிட? அது ஓகே சார். ஏன்டா என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? நீ என்னோட பரம சிஷ்யன் தானே? ஆமா சார். கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா ப்ளீஸ். இந்த கண்டத்துல இருந்து என்ன காப்பாத்துறா. அல்லாத விடுறா சார். உங்க தலை மேல சத்தியமா சொல்றேன், நாளைக்கு காலையில நீங்க இங்க வர்றதுக்குள்ள அந்த பொண்ணை இங்க நிறுத்துறேன். ஏன் அவசரப்படுறீங்க? வேலை முடியட்டும். ஒன்னும் பண்ண முடியாது. என் தலையெழுத்து எப்படின்னா என்னத்த சொல்றது. இருக்கட்டும், என் டைம் வரும்ல. ஹலோ, திருமதி சித்தார்த்துங்களா பேசுறது? ஆமா, நான் சித்தார்த் சாரோட ஸ்டூடெண்ட் பேசுறேன். உங்ககிட்ட முக்கியமான விஷயம் ஒன்னு சொல்லணும். தயவு செஞ்சு உங்க மனசை கல்லாக்கிக்குங்க மேடம். என்னாச்சு? அந்த கருமம் பிடிச்ச கருவ பையனை எவ்வளவு அடிச்சாலும் புத்தி வர மாட்டேங்குது. இப்பவே அங்க கிளம்பி வர. அவங்க அப்பாவோட 3வது பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு அவன் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிருக்கான் சார். இவனெல்லாம் நம்பணும் பாரு. என்ன சொல்லணும்? இப்படி எனக்கு டிமிக்கு கொடுத்துட்டானடா. என்னத்தடா பார்த்து மறுபடியும் நைட் அவகிட்ட இருந்து போன் வந்ததுடா. என் பொண்டாட்டி என்ன கை காலம் எல்லாம் கட்டி போட்டு அடிக்க கூடாத இடத்துல எல்லாம் அடிச்சுட்டாடா. அப்பா, இன்னைக்கு நைட்டு மட்டும் நான் வீட்டுக்கு போக மாட்டேன்டா. இங்கேயே என் உயிரை விட்டுறேன். மிஸ்டர் சித்தார்த், வாட் ஹேப்பன்? நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். ஒரு பொண்டாட்டி போயிட்டாங்களா? சார் விஷயம் அது இல்ல சார். இங்க வாங்க. நேத்து ராத்திரி எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சு நான் இந்த காலேஜ் பிரின்சிபல் ஆன மாதிரி. சித்தார்த், நீ பிரின்சிபல் ஆயிட்டா அப்புறம் ஏங்க சார்? இது நிஜம் இல்ல சார். என் பொண்டாட்டிக்கு அப்படி கனவு வந்துதான். தப்பிச்சடா சார். நீங்க கிளம்புங்க சார். உங்க சீட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல சார். என் சீட்டுக்கு தான். இவங்களுக்கு சப்ஜெக்ட்ல ஏதோ டவுட் இருக்கான், கிளாரிஃபை பண்ணிடுறேன். குரு சிஷ்ய சம்பந்தம்னா இப்படி இல்ல இருக்கணும் இல்லையா? கண்டினியூ. ஓகே. நீங்க ஏன்டா தேவையில்லாம குறுக்க வர்றீங்க? பிரின்சிபல்ட்ட போய் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. சொன்ன வேலை என்னாச்சு? விகாஸ் எங்கடா? சார் விகாஸ் எதுக்கு சார்? உங்களுக்கு மெசேஜ் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் போய் அந்த பொண்ணையை கூட்டிட்டு வந்துட்டேன். எங்கடா அவ? எங்க இருக்கா அவ? அவளை என் கண்ணுல காட்டு. மாஸ்டர் இங்க வாங்க, கொஞ்சம் இங்க வாங்க சார். சொல்றா. அங்க பாருங்க, புர்கா போட்டிருக்கா. காதல் புறா, சுந்தரகாண்டம். அடி ஏடி முகத்தை காட்டாம என்ன டார்ச்சர் பண்ற? காட்ட மாட்டேன். ஏய் யாராது? நீ எதுக்குடி இங்க வந்த? உன் காதல் லீலையை பார்க்க வந்த. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதுல கண்ணாடியா? எடியா? எடுத்துறேன். அடி வாங்கின காயத்தை மறைக்கிறதுக்கு தொப்பியா? எடுத்துறேன். உன்னை எவ்வளவு அடிச்சாலும் நீ திருந்தவே மாட்டல. கருவா பயலே, உனக்கு நான் பத்தலையா? காலேஜ் பொண்ணுதான் வேணுமா? அடியே, நான் இந்த காலேஜ் லெக்சரர் அடி. கேம்பஸ்குள்ளேயே உன்னோட காதல் லீலையா? இந்த கேம்பஸ்குள்ளேயே உன்னை குழி தோண்டி போடுறாங்க. ஐயோ, என்ன விட்டுரு. அப்புறம் எந்த மாஸ்டரும் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட காதல் லீலையே பண்ணக்கூடாது. பாரு. என்னடா
பாத்துட்டு இருக்கீங்க வந்து காப்பாத்துக்கடா. ஐயோ டேய் கடமையை செய்யுங்கடா. இன்னும் போர்ஷன் முடியல வந்து என்ன காப்பாத்துக்கடா. உன்ன மாதிரி பாவப்பட்டவங்க உயிரோட இருக்க கூடாது. என்ன பண்ற பாரு. அவர் இப்படி அடிக்காதீங்க. அவர் அவுட் ஆயிட்டாருன்னா உங்க தாலி கட்டாயிரும். மானம் கெட்டவளே, இவன் செத்து போனா உனக்கு எதடி கவலை? ஆம்பளையா? டேய் விகாசா, ஐயோ எங்க மாஸ்டர் ஏங்க இப்படி போட்டு அடிக்கிறீங்க? தள்ளுங்க, எந்திரிங்க சார். ஏதோ விளையாடலாம்னு சும்மா நாடகம் ஆடணும். இது இவ்வளவு சீரியஸ் ஆகும் நாங்க நினைக்கல சார். மேடம், எங்க மாஸ்டர் ரொம்ப நல்லவர் மேடம். நீங்க என்ன அவருக்கு உசுரு மேடம். உண்மையாங்க தங்கம், இனிமே இவங்க சவகாசமே வேண்டாம். இந்த காலேஜும் வேண்டாம், இந்த ஊரும் வேண்டாம். நம்ம வேற எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிருவோம். போகாதீங்க ஸ்வீட்டா. எஸ் டாட், இன்னைக்கு நம்ம கிளப் ஆனிவர்சரி பார்ட்டிக்கு போயிட்டு இருக்கோம். கிரேட் டாட். சின்ன மாமா அமெரிக்கா போறாருல, அவரை வழி அனுப்புறதுக்காக எஸ்பி மாமா, அவரோட ஒய்ஃப், தங்க எல்லாருமா பெங்களூர் போயிருக்காங்க. அவங்களும் இன்னைக்கு வர மாட்டாங்க. நாங்க வரதுக்கும் லேட் ஆகும். நீ நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்க. ரமணா வந்துட்டேமே. ஸ்ரீய நல்லா பாத்துக்க. தினமும் பாத்துட்டு தானேமா இருக்கேன். ஐயோ அது இல்லங்க, அவன் சாப்பிடாம தூங்கிட போறான். சாப்பாடு கொடுத்து பாத்துக்கங்கன்னு சொல்றான். உங்களுக்கு நைட்டுக்கு குடிக்கிறதுக்கு இது ஒரு டம்ளர் பால். Come on dear. Take care, Bye, see. Bye, Mom. See you. Yay! Yes! Yes! ஹலோ டே விக்கி, நம்ம டீம்ல எல்லார்கிட்டயும் சொல்லிடுறா, என் மம்மி டாடி பார்ட்டிக்கு போயிருக்காங்க. வர லேட் ஆகும். நம்ம வீட்டு இன்னைக்கு ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். போன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள கூப்பிடுறாரு. இன்னைக்கு எம்பாடு திண்டாட்டம்பா. நம்ம நாட்டுல பெரும்பாலான இடங்கள்ல ஹோலி பண்டிகை அன்னைக்கு ஆடைகள் தினமா கொண்டாடிட்டு இருந்தாங்க. இந்த பண்டிகையோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பகுதியில இருக்கிற எல்லா திருமணமான பெண்களும் ஹோலி பண்டிகை அன்னைக்கு உடம்பு பூரா சாயத்தை பூசிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற நீர்வீழ்ச்சிக்கு போய் அவங்களுடைய ஆடைகளெல்லாம் எடுத்து தண்ணியில விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தண்ணியில மிதந்து வர்ற அந்த ஆடைகளுக்காக அவங்களோட புருஷங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. எந்த ஆம்பளைக்கு எந்த ஒரு பொண்ணோட ஆடை கிடைக்குதோ அந்த ஆடைக்கு சொந்தமான பெண் அன்னைக்கு ராத்திரி அந்த ஆம்பளை கூட இருக்கிறது தான் அவங்களோட வழக்கம். தேங்க்யூ தேங்க்யூ. என்ன ஒரு கலாச்சாரம், இதை நாம விட்டு கொடுக்கலாமா? அதனாலதான் இந்த வழக்கத்தை இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலான் இருக்கேன். இதுல ஒரு சின்ன மாற்றம் தான். இங்க இருக்கிற எந்த பெண்ணும் அவங்களோட ஆடைய தண்ணியில விட தேவையில்லை. அதுக்கு பதில் எல்லா புருஷங்களும் அவங்களோட கார் கீயை நான் இங்க ஒரு டப்பா வச்சிருப்பேன், அதுக்குள்ள போடணும். ஒவ்வொரு ஆம்பளையா வந்து அதுல இருந்து ஒரு கீ எடுக்கணும். யாருக்கு எந்த காரோட கீ கிடைக்குதோ அந்த கார் ஓனரோட மனைவி இன்னைக்கு ராத்திரி மட்டும் இவரோட ஜோடியா இருக்கலாம். இல்ல, நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். கிளப் ஆனிவர்சரின்னு சொல்லிட்டு என்னங்க இதெல்லாம்? ஏதோ ஒரு நாட்டுல கலாச்சாரம்னா என்னன்னே தெரியாம இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. கலாச்சாரம்னா என்னன்னு நமக்கு தெரியாதா? நாம ஏன் இப்படி எல்லாம் பண்ணணும்? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலைக்கெல்லாம் நான் அடிபணிய முடியாது. எனக்கு இந்த கிளப் மெம்பர்ஷிப் தேவையில்லை. கேன்சல் பண்ணுங்க. ஐ அம் ரியலி வெரி சாரி. ஏய் பவி, இங்க பாரு பவி. ஐ அம் சாரி ஃப்ரெண்ட்ஸ். அவளுக்கு கொஞ்சம்
ஓகே எனிவே நம்ம பார்ட்டியை கண்டினியூ பண்ணலாம். மிஸ்டர் நாகேந்திர பிரசாத், ஐ எம் வெரி சாரி. உங்களோட ஒய்ஃப் நம்ம கிளப் ரூல்ஸை ஒத்துக்காத காரணத்துக்காக நீங்களும் இந்த கேம்ல கலந்துக்க முடியாது. தயவு செஞ்சு நீங்களும் போலாம். சார் நான் சொல்றது கொஞ்சம் சார் நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க. தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாம கிளம்புங்க. பெரிய கிளப்பா, மண்ணாங்கட்டி கிளப். ஓகே கமான் ஃப்ரெண்ட்ஸ், உங்க கார் கீயை டப்பால போடலாம். வாங்க கமான் போடலாம். இன்னைக்கு நைட் நாங்க வீட்டுக்கு வர முடியாது. Thank you. Friends. Here is your announcement, friends. Tell ya. Today my mommy and daddy not coming. ஆடு 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 தோழி நான் தான் கூட ஆடு பூம் பூம்மரே பூம் பூம் பூம்மரே ஆடி பாடி கொண்டாடி நீயும் தாண்டா பம் பம் பம்மரே பம் பம் பம்மரே தொட்டு பார்க்க துடிக்குது 100 கைதான் தை தை தக்கத்தை 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 என் பின்னால் சுற்றி அவன் பேரை சொல்லவா என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன் கண்ணால என்னதான் கொல்ல பார்க்கறேன் கட்டிக்கவா எவன் தானே தாலி கட்டுவான் முதல்ல கையத்தான் நம்ம ஒரு பொண்ணுதான் பிளாக்லதான் வந்தா பியூட்டிஃபுல் நான் தான் பேக்லதான் வந்தா பியூட்டிஃபுல் நான் தான் சிக்கும் சிக்கும் பும் சிக்கும் சிக்கும் பிஸ்கி பீடி சிகரெட் வாங்கி தரேன் பும் சிக்கும் சிக்கும் பும் சிக்கும் சிக்கும் மொத்த பரிசை எடுத்துக்கொண்டு முத்தம் தரேன் தை தை தக்கத்தை 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 பல்லாக்கு தோளி தூக்கும் ஆண்கள் யாரு பப்பாரே பப்பரே பப்பாரே பப்பரே பைக்குக்கு பெட்ரோல் போட பணமும் தரேன் என் கூட ஆடினா என்ன தரேன் சொர்க்கத்துக்கு உன்னை நான் கூட்டி போறேன் எதுனாலும் கேளு நான் என்ன தரேன் நானும் நிலவா மாறி ஒளியும் தரேன் கட்டிக்கவா 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 என்னை தானே தாலி கட்டுவான் முதல்ல கையத்தான் நம்ம ஒரு பொண்ணுதான் பேக்ல தான் வந்தா பியூட்டிஃபுல் நான் தான் பேக்ல தான் வந்தா பியூட்டிஃபுல் நான் தான் துளசி, உனக்கு காலேஜுக்கு டைம் ஆகலையாமா? இல்லப்பா இன்னும் டைம் இருக்கு. துளசி இந்தா எடுத்துட்டு போ. துளசி, இந்த வருஷம் ஸ்காலர்ஷிப் விஷயம் என்னாச்சுமா? தெரியலம்மா, இந்த நேரத்துக்கு வந்திருக்கணும், ஆனா ஏன் வரலன்னு தெரியல. நீ உன் காலேஜ்ல கொஞ்சம் விசாரிச்சு பாருமா. உன் புக்ஸுக்கு ஃபீஸுக்குன்னு சொல்லி என் ஓனர் கிட்ட நிறைய கடன் வாங்கிட்டேன். அதை சீக்கிரம் கொடுத்து முடிக்கணும். சரிம்மா, இன்னைக்கு நான் காலேஜ்ல விசாரிக்கிறேன். சரிம்மா, போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேன்ப்பா. சரிம்மா, பார்த்து பத்திரம். சரிம்மா. மச்சான், நேத்து ராத்திரி ஃபாரின் மாதிரி சொர்க்கத்தையே காட்டிட்டியாடா. ரொம்பதான். நீ வேணா ஃபாரின் போகலாம், எங்க வசதிக்கு நாங்கள அங்க போக முடியுமா? டேய், இப்படி சாப்பாடு தொண்டையில இறங்க விடாம பண்ணிட்டேடா. டேய், சாப்பாடு என்னடா, தண்ணி கூட குடிக்க முடியலடா. தண்ணிய விடுறா, என் உயிரே நின்னு போன மாதிரி ஆயிருச்சு மச்சான். டேய், முதல்ல ஜிப்ப போடுறா. ஜிப்ப போடுறா. டேய் மச்சான், முடியலடா, ரொம்ப கஷ்டமா இருக்குது. மச்சான், ஸ்வீட்டி, நான் இருக்கலடா, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன்டா. மச்சான், டே 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 ஃபாரின் எதுக்குடா போகணும்? இந்தியால, தமிழ்நாட்டுல, சென்னையில, நம்ம காலேஜ்லயே, நம்ம கண்ணு முன்னாலேயே துளசி இருக்காளேடா. பண்றா மச்சி, ஏதாவது ஒரு நல்ல பிளான் பண்றா மச்சி. இப்ப பண்ற பாரு மச்சான். ஓகே சார். சார், என் ஸ்காலர்ஷிப் செக் ஏதாவது வந்துச்சா? ஒரு நிமிஷம்.
பாருமா துளசி, எல்லாருக்குமே 3 நாள் முன்னாடியே செக் வந்துருச்சு. ஆனா உனக்கு மட்டும்தான் செக் வரல. ஏன் சார்? ஏன்னு எனக்கும் தெரியாதுமா. விசாரிச்சு வைக்கிறேன், அப்புறமா வந்து கேட்டுக்கோ. சரி சார். போடா மச்சே, போடா. ஹாய் துளசி. ஹாய். ஏய், என்ன ஒரு மாதிரி இருக்க? என்ன பிரச்சனை? என் ஸ்காலர்ஷிப் செக் இன்னும் வரல. அதுக்காக டென்ஷனா இருக்கியா? ஏய், நம்ம ஸ்ரீ இருக்கான்ல, ஸ்ரீபதி, அவன் நம்ம காலேஜ் சேர்மனோட பையன். அவன் ஒரு வார்த்தை சொன்னா போதும், செக் ஒன்ன தேடி வரும். அப்படியா? வாங்கி கொடுப்பீங்களா? வாங்கி கொடுப்பீங்களா? வா, டவுட்டே வேணா, என் கூட வா. என்ன மச்சான், துளசியை எங்க கூட்டிட்டு வர? மச்சான், நீ துளசிக்கு ஒரே ஒரு உதவி செய்யணும்டா. நான் பண்ணணுமா? என்னடா அது? அது ஒண்ணு இல்ல, காலேஜ்ல இவளோட செக் மட்டும் ஹோல்ட் ஆயிருக்குதான். அத உங்க அப்பா கிட்ட சொல்லி ரிலீஸ் பண்ண சொல்லு. பாவம், ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. அவ்வளவுதானே? இங்க பாரு துளசி, அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன அது? நீ எங்க எல்லாத்தையும் ஃப்ரெண்டா என்ன? அவ்வளவுதான். ஃப்ரெண்டா? அப்படின்னா நீ எப்பயும் ஆர்த்தி, பாரதி, பிருந்தா அப்படின்னு பொண்ணு கூட சுத்திட்டு இருப்ப. அவளுங்கெல்லாம் விட்டுட்டு அப்படி நம்ம கூட க்ளோஸ் ஆயிட்டுன்னு வச்சுக்கோயேன். நாளைக்கு காலையில எங்க அப்பாட்ட ஒரு சைனை வாங்கிட்டு அதை கொண்டு வந்து வாங்கிட்டு கொடுத்துருவேன். ஓகே, தேங்க்யூ. ஏய், நான் தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். அப்புறம் மச்சி, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் போட்டா கொஞ்சம் காட்டுறா. துளசி, இங்க பாரு. வா துளசி, இப்போ இப்படிதான் நீ வா. அது 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 இல்ல, போதும். செக் கேரண்டி. தேங்க்யூ மச்சான். சூப்பர் மச்சான், சூப்பர். இத பாரு, அந்த கடவுள் எனக்கு 2 காலம் இல்லாம பண்ணிட்டாரு. உங்களெல்லாம் சம்பாதிக்க விட்டு என்ன உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி ஆக்கிட்டாரு. ஐயோ, இங்க பாருங்க, எங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி எல்லாம் எதையும் யோசிக்காதீங்க. நமக்கு நல்ல காலம் சீக்கிரம் வரும். நம்ம பொண்ணு நல்லா படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போய் நம்மள காப்பாத்துவா. கவலைப்படாதீங்க, கடவுள் காப்பாத்துவார். இங்க பாருங்க, இத நான் மெடிக்கல் ஷாப்ல கொடுத்துட்டு அப்படியே வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். பத்திரமா இருங்க. ஹலோ அங்கிள். குட் மார்னிங் சார். ஓஹோ, என்னப்பா கிளாஸ் டைம்ல எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கீங்க? என்ன விசேஷம்? அர்ஜென்ட்டா ஒரு எஜுகேஷனல் ட்ரிப் போடுங்க அங்கிள். ட்ரிப்பா? ஏய், நவம்பர் மாசம் தானே ட்ரிப் அனௌன்ஸ் பண்ணுவோம். அங்கிள், எங்களுக்காக, நாங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக ப்ரீபோன் பண்ணுங்க அங்கிள். பண்ணுங்க சார், பண்ணுங்க சார். ஸ்ரீபதி, அதுக்குன்னு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. மீட்டிங் போடணும், சேர்மன் கிட்ட அப்ரூவல் வாங்கணும். சரி அங்கிள், அப்ப நான் டைரக்டா அப்பாக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். அவரு ரொம்ப பிஸியா இருக்காரு, அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நோட்டீஸ் போர்ட்ல போட்டுறேன். ஓகேவா? ஒயிட் ஸ்கின் கேர்ள், கேர்ள் கேர்ள் ஹார்ட் பிளாக். நா 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 நா. ஏரா ரா மை நா ரா ஊ ரா ரே ரா 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 மை நா ஊ ரூ ரே ரே ரா 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 ரால பாடு. ஏ ரம்பம்பம் ஆரம்பம், ஏ ரம்பம்பம் பேரின்பம், ஏ ரம்பம்பம் ஆரம்பம், ஏ ரம்பம்பம் பேரின்பம். ஏ 7-8 நாட்கள் ஆச்சு கண்ணே. நான் நான் ரா 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 ராகவேந்திரா. நான் டிரைவர். மச்சான், நான் அப்பவே போயிட்டு வந்துட்டேன். நீ வரல? இல்ல. நீ வாடி, நீ ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு சரி, கிளம்பு. சரியா? நாங்க நீ வரேன். வாடி, போலாம். வரோம். ஹாய் துளசி. அந்தாக்சரி நல்லா இருந்துச்சுல? சூப்பரா இருந்துச்சு. துளசி, ஸ்ரீ உன்கிட்ட பர்சனலா பேசணுமா? கொஞ்சம் வரியா? பாரதி இந்திரா ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. அவங்க வந்தது காலேஜ்ல இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வா. அவன் உன்கிட்ட தானே தனியா பேசணும்னு சொல்றான். அவங்க 2 பேரும் கூட இருந்தாங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிருவாமா. நான் சொல்றது கேக்குறியா இல்லையா? இப்ப வரையா இல்லையா? வரையா இல்லையா? இல்ல, அது வந்து ச்சே, ஹைஜீனாவே இல்ல. ஸ்ரீ எங்க? உள்ளதான் இருக்கான். உள்ள வா. இல்ல, உள்ள. இங்க ரோட்ல எல்லாரும் முன்னாடியுமா பேச முடியும்? உள்ள வா.
ஏய் காமாட்சி இங்க வா. நீ எங்க போன? எங்க என் பொண்ணு டூர் போனவ இன்னும் வரல? ஒரு நாள் ட்ரிப் இல்லைங்க, 15 நாள் ட்ரிப்பா. அப்படியா? அப்படிலாம் என்கிட்ட சொல்லலையே. என்கிட்ட சொன்னா நான் தான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். என்னமோமா, ஒரு நாளைக்கே ஒரு வருஷம் ஆன மாதிரி இருக்கு. அவள் இல்லாம என்னால இருக்கவே முடியலம்மா. நாளைக்கு அவளுக்கு ஒரு கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு போயிட்டா அப்ப என்ன பண்ணுவீங்க? அவளால நம்மளையும் விட்டு இருக்கவே முடியாது. அவள் நம்ம பொண்ணு இல்ல, மகன். ஏன் மகன். அப்படிதான் உங்களோட வெறித்தனமான ஆசையை தீர்த்துக்கணும்னா சிங்கப்பூருக்கோ பேங்காக்கோ போய் தொலைய வேண்டியதானே. மாமா, நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகிட்டு பிபி ரைஸ் பண்ணிக்கிறீங்க? வயசு பசங்க ஏதோ தப்பு பண்ணிட்டானுங்க, இதுக்கெல்லாம் நீங்க டென்ஷன் ஆக வேண்டாமா? சார், என்ன சார் இந்த விஷயத்தை இவ்வளவு சிம்பிளா எடுத்துக்கிறீங்க? ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை சார். என்ன இப்ப என்னங்கற? ஏதோ நடந்து போச்சு, பசங்க தப்பு பண்ணிட்டானுங்க, அதை ஏன் இப்ப நீங்க இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறீங்க? கூப்பிடுறாங்களா? பர்மா, கண்ணு போனா குருடின்னு சொல்லுவாங்க, கால் போனா நுண்டின்னு சொல்லுவாங்க. ஏதோ போச்சு, அதெல்லாம் ஜனங்க கண்ணுக்கு தெரியுமா? தேவையில்லாம பிரச்சனையை நீங்களே பெருசாக்கி ஊர்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியற மாதிரி ஆக்கிடாதீங்க. ஐயோ பாவம், உங்க நிலைமையை நினைச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஏதோ தெரியாம தப்பு நடந்து போச்சு, உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். நடந்தது எல்லாத்தையும் மறந்துருங்க. பொண்ணுக்கு எஜுகேஷன், ஜாப், லைஃப்ல செட்டில் ஆகுற மாதிரி பண்ணிடுவோம். உங்ககிட்ட நிறைய காசு இருக்குன்னு செய்யற தப்ப எல்லாம் மறைக்க பாக்குறீங்களா? போனது கண்ணோ காலோ இல்ல, என் பொண்ணோட கற்பு. அவ பொழைக்கிறாளோ சாகுறாளோன்னு தெரியல. ஹாஸ்பிட்டல்ல துடிச்சுக்கிட்டு இருக்கா. அவ என்ன காவு கொடுக்கற கோழி நினைச்சீங்களா? நீங்கள மனுஷங்க தானே, கொஞ்சம் கூட கருணையே இல்லையா? என்னமா ஓவரா பேசிட்டு இருக்க? பேசாம எங்க மாமா சொன்ன மாதிரி நஷ்டீடு வாங்கிட்டு போறியா, இல்ல அதையும் இழக்க போறியா? என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு காரு, பங்களா, எஸ்டேட், ஃபேக்டரின்னு எல்லாமே பெருசா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு கற்பு தான் சார் பெருசு. அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? மாமா பாருங்க, ஏய் பொண்ணு, இது எல்லாரும் சேர்ந்து பண்ண வேலை தெரியுமா? என்னமா, உன் பொண்ணை யாரோட வீட்டு மருமகளா ஆக்கிக்கலாம் நீ நினைக்கிற? இதெல்லாம் உனக்கு எதுக்குமா? இங்க பாருமா, நீ யாரு பேச்சையும் கேட்காத. நாங்க என்ன குடுக்கறோமோ அத வாங்கிக்கிட்டு பேசாம போயிட்டே இருந்தா உனக்கு நல்லது. என்ன மாமா, காலேஜ் ஸ்ரீபத்தினால ஏதோ பிரச்சனையா? நான் ஹேண்டில் பண்ணுவா. சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லப்பா, நானே இத பேசி முடிச்சிடுறேன். சரிங்க மாமா. இப்ப போன் பண்ணது யார் தெரியுமா? எஸ்பி, சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ், என்னோட மாப்பிள்ள. பாருங்க, பேசாம நாங்க சொல்ற மாதிரி நீங்க காம்ப்ரமைஸ் ஆனா உங்களுக்கு நல்லது. இல்லன்னா நீங்க போலீஸ் ஸ்டேஷனே போனாலும் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல, கோர்ட்டுக்கு போனாலும் ஒண்ணும் நடக்க போறது இல்ல. என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருந்து அவளை இத்தனை பேர் சேர்ந்து கற்பழிச்சு காம்பன்சேஷன் தரேன்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? ஏய், கழுத்தை பிடிச்சு முதல்ல உங்களை வெளியே தள்ளுங்கடா. என்ன சார், சேர்மனா இருந்தா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? எங்களுக்கு எப்படி நியாயம் கிடைக்காம போகுதுன்னு நானும் பாக்குறேன். வாங்க ஆண்டி. நெல்லுமா, இங்க பாருமா, நீ மத்தவங்க பேச்சு கேட்டு மோசம் போயிடாத. நீ எங்க வேலை பார்க்கறன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓ ஓனர் என் ஃப்ரெண்டு, அப்புறம் வேலை இல்லாம தெருவுல தான் நிப்ப. பாருங்க, ஹாஸ்பிட்டல் பில் எவ்வளவு ஆனாலும் சரி அதை நான் கொடுக்குறேன். உங்க பொண்ணுக்கு தனியா பணமும் கொடுக்குறேன். யாரும் எதுவும் கேட்டாங்கன்னா மகளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி உங்க மரியாதையை காப்பாத்திக்கோங்க. போங்க. நான் சொல்றது புரியலையா? போங்க. துளசி,
உனக்கு ஏமா இப்படி ஒரு நிலைமை? துளசி துளசி ஆண்டி, நாம இந்த மாதிரி ஆளுங்களை ரோட்டுக்கு இழுத்து மான மரியாதையெல்லாம் போக வச்சு பாடம் கத்து கொடுக்கணும். நாம இத சும்மா விட்டுற கூடாது. நாம மீடியா சப்போர்ட்டோட இன்னைக்கே ஒரு லாயரை பார்த்து இதுக்கான நியாயத்தை கேட்கலாம். அப்பதான் அவங்களுக்கு அறிவு வரும். வேண்டாமா வேண்டாம், உன்னை கையெடுத்து கும்பிடுற. தயவு செஞ்சு அப்படி எதுவும் செஞ்சிடாத. 4 செவத்துக்குள்ள போன மானத்தை அவங்க பேப்பர்ல போட்டு ஊரெல்லாம் அசிங்கப்படுத்திடுவாங்க. அப்படி எதுவும் செய்யாத. இவங்க அப்பா இவ்வளவு எங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சதுன்னா தற்கொலை பண்ணிடுவாருமா. தற்கொலை பண்ணிக்குவாரு. வேண்டாமா, அப்படி எதுவும் செய்யாத. அம்மா, அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு இருந்தா நம்ம மான மரியாதைலாம் போயிடும். சும்மா இருந்தா அவனுங்க திருந்த மாட்டானுங்கம்மா. அந்த பாவிங்களுக்கு தண்டனையும் கிடைக்காது. அவனுங்க என்ன மாதிரியே நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கையும் வீணாக்கிடுவாங்கம்மா. ஒரு புள்ள தப்பு பண்றானா அதை தட்டி கேக்குற அப்பா அம்மாவா இல்லாம பணத்தை கொடுத்து அதை மறைக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா கட்டி, நாம அவங்களை சும்மா விடக்கூடாது. அவங்க என்ன பண்ணிடுவாங்க? ஒண்ணு மிரட்டுவாங்க, இல்ல கொலை பண்ணுவாங்க. அவ்வளவுதானே. நம்ம உயிர் போனாலும் பரவாயில்ல, இன்னொரு பொண்ணுக்கு இந்த அநியாயம் நடக்க கூடாது ஆண்டி. அம்மா, எதுக்குமா யோசனை பண்ணிட்டு இருக்க? எனக்கு அநியாயம் நடந்திருக்குது. எனக்கு இதுக்கு மேல வாழ்க்கையே இல்ல. அம்மா, அந்த பாவிங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணுமா? விட்டுறாதம்மா, போய் கம்ப்ளைண்ட் கொடுமா ப்ளீஸ்மா. அவங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். அவங்க ஜெயிலுக்கு போயே ஆகணும். அவங்க சாவ நான் என் கண்ணால பாக்கணுமா? அது நான் என் கண்ணால பாக்கணுமா? அவங்க எல்லாம் வாழவே கூடாது. இவ்ளோ தைரியமா நீங்க விஐபி பசங்க மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்கல்ல? இதோட விளைவு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அது தெரிஞ்சுதான் இங்க எப்படி வந்திருப்பாங்க? பெரியவங்க பேச்சை கேட்காம, அவங்க கொடுக்கற நஷ்டஈட வாங்காம அவங்க மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்கல்ல? இங்க உங்க கம்ப்ளைண்ட வாங்கிக்க யார் இருக்கா? ரொம்ப மரியாதையா சொல்றேன், இங்க இருந்து கிளம்புங்க. இல்லனா உங்க 3 பேரையும் ஏதாவது ஒரு கேஸ்ல போட்டு லாக்கப்புல தள்ளிடுவேன். என்ன சார் நியாயம் இது? நாங்க சொல்றத கொஞ்சம் கூட கேட்க மாட்டீங்க. நான் சொல்றதா நீங்க கேட்டாகணும். போங்க. இரத்த காயம் தந்து மனிதம் அழித்தவர்கள் வாழ்வதில்லையே. நெறி அறிந்தவர்கள் இந்த தவறை பொறுப்பதில்லையே. மாதிரி கொடூரங்கள் அநியாயம் நிகழ்வதே. இங்கு எங்கானாலும் பணம் தானே பேசுதே. ஒன்றாக வாங்கி தந்த சுதந்திரத்தை மதிக்காமல் காட்டில் உள்ள மிருகங்களாய் மனிதனை கொண்டு புதைத்தாரே. ஜாதி பேத வேற்றுமையை மனதில் இருந்து அழித்திடு. நமது நாடு நமக்கு மட்டும் என்று எண்ணம் மாற்றிடு. ஒரே ஒரு ஜென்மம் மட்டும் இங்கு வேண்டுமே, மறுபடியும் புனர்ஜென்மம் தியாகி மீளவே. ஓ மேடம், வாங்க வாங்க. ஏய், மேடம்க்கு ஸ்பெஷல் காஃபி சொல்லு. காஃபி எல்லாம் அப்புறம் முதல்ல கம்ப்ளைண்ட வாங்கிக்கோங்க. என்ன கம்ப்ளைண்ட் மேடம்? பாரதி, இங்க பாருங்க எஸ்பி சார், அதிகாரம் உங்க கையில இருக்குன்னு அநியாயத்தை மறைக்க முயற்சி பண்ணாதீங்க. அப்புறம் உங்க மருமகனை காப்பாத்தணுங்கிற எண்ணத்தையும் நீங்க விட்டுடுங்க. எதுக்கு சொல்றேன்னா, கண்ணால பார்த்த சாட்சி இங்கதான் இருக்காங்க. மேடம், ஒரு நிமிஷம் வரீங்களா? போகாதீங்க மேடம், மீடியாக்காரங்கள வந்திருக்காங்க. இன்னைக்கு மட்டும் இவர் கம்ப்ளைண்ட் வாங்கலனா இப்ப இவரை லைவ்ல காட்டலாம். தேங்க்யூ சார். வாங்கம்மா. மாமா, அன்னைக்கு நான் என்ன சொன்னேன்? நானே நேரடியா வந்து கேஸை ஹேண்டில் பண்றேன்னு சொன்னேன். அதுக்கு நீங்க காலேஜ்ல உட்காந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்றேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு ஹியூமன் ரைட்ஸ் காரங்க, மீடியாக்காரங்க எல்லாருமே வந்துட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் வேற ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. எஸ் மை டியர் மாப்ள, எதுக்காக இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? ரிலாக்ஸா இருங்க.
போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதோ கேஸ் ஃபைல் பண்ணதுக்காக கோர்ட்ல வந்து கேஸ் ஜெயிச்சிருமா என்ன? பணம் மட்டும் இருந்துச்சுன்னா எந்த கொம்பனாலையும் எதுவும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறேன். என் பொண்ணுக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுங்க சார். நியாயத்தை வாங்கி அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு நாங்க 2 பேருமே சாட்சி அங்கிள். நல்லதா போச்சுமா. இத பாரு, நீ எதை பத்தி யோசிக்காத. இந்த கேஸ்ல 100% நாம தான் ஜெயிக்கிறோம். அங்கிள் அவங்க பணக்காரங்க. அவங்க லாயரையும் விலைக்கு வாங்கிடுவாங்க, கோர்ட்டையும் விலைக்கு வாங்கிடுவாங்க. அவங்கள சும்மா விடக்கூடாது. அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஆமாங்க, அவங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். அதுவும் சாதாரண தண்டனையா இருக்க கூடாது. தூக்கு தண்டனையா இருக்கணும் அந்த பாவி பசங்களுக்கு. இந்த தண்டனையை பார்த்ததுக்கு அப்புறம் காலேஜ்ல எந்த ஒரு பையனும் ஒரு பொண்ணை சீண்டவே கூடாது. என்ன நீங்க எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருப்பீங்களே, இப்ப பாத்தீங்களா என்ன ஆச்சுன்னு? இங்க பாருங்க, நீங்க அழாதீங்க, கவலைப்படாம இருங்க. இங்க பாருங்க, நானே என் புருஷன் கிட்ட சொல்லி இந்த கேஸ வாதாட சொல்றேன். நீங்க அழாதீங்க ஆண்டி. டாடி இந்த கேஸ கண்டிப்பா ஜெயிப்பாரு. யுவர் ஆனர், என்னுடைய கட்சிக்காரரான ஸ்ரீபதி, விகாஷ், மனோஜ் மற்றும் மகேஷ் மேல பலாத்கார வழக்கு கொடுத்த இந்த பெண்மணியிடம் சில கேள்விகள் கேட்க கோர்ட் அனுமதிக்க வேண்டும். யூ கேன் ப்ரொசீட். உன் பேர் என்னம்மா? துளசி. உன் அப்பா பேரு? எங்க அப்பா ஸ்ரீனிவாஸ், ஹேண்டிகேப். உன் அம்மா? எங்க அம்மா பேரு காமாட்சி, கார்மெண்ட்ஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த 4 பேரும் உன்னை பலாத்காரம் பண்ணதா கேஸ் கொடுத்திருக்கல, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றியா? காலேஜ்ல எல்லாரும் ட்ரிப்புக்கு போயிருந்தோம். அங்கதான் அந்த இன்சிடென்ட் நடந்தது. அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியற மாதிரி தான் இந்த சம்பவம் நடந்துச்சா? இல்ல சார், அது நடந்தது நாங்க போன பஸ்ல சார். ஓ, அவங்க எல்லாரும் அங்க இருக்கும்போது நீ மட்டும் ஏன் தனியா பஸ்ஸுக்கு போன? அது ஸ்ரீ நான் சொல்றேன். அப்பா ஹேண்டிகேப்ட், அம்மா கார்மெண்ட்ஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கை நடத்துறது ரொம்ப கஷ்டம். உனக்கு இளமையான வயசு. இந்த இளமையை பயன்படுத்தி நீ ரொம்ப வசதியான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டு இந்த பணக்கார பசங்களோட நெருங்கி பழகி அவங்களோட ஆசைக்கு ஒத்துக்கிட்ட. ரைட்? நோ நோ, இல்ல இல்ல, நீங்க சொல்றதெல்லாம் போய். நான் அப்படிப்பட்டவே இல்ல. இல்ல இல்ல ஜட்ஜையா, என் பொண்ணு அப்படிப்பட்டவே இல்ல. ஆர்டர் ஆர்டர். யூ கேன் ப்ரொசீட். Thank you, Your Honor. உனக்கு ஏற்கனவே பணக்கார பசங்களை வளைச்சு போடுற வித்தை தெரிஞ்சதுனால ட்ரிப்ல கூட காலேஜ்ல பணக்கார பசங்களை செலக்ட் பண்ணி அவங்க கிட்ட தப்பான முறையில நடந்துக்க நீ முயற்சி பண்ணிருக்க, சரியா? இல்ல. ஸ்ரீபதி ஆகட்டும், மனோஜ் ஆகட்டும், விகாஷ் ஆகட்டும், யாருமே அதுக்கு ஒத்துக்கலன்றதும் அவங்களே உன்னை பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணதா நீயே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி. இல்ல சார், இவர் சொல்றது எல்லாமே போய். சத்தியம், நான் சொல்றதுதான் உண்மை. இதுதான் நடந்திருக்கு. போய் என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? கோர்ட்ல இப்படிதான் தப்பா பேசுவீங்களா மிஸ்டர் சந்திரசேகர்? ஆர்டர் ஆர்டர். யுவர் ஆனர், எனக்கு மனைவி மகள்ங்கிற சென்டிமெண்ட்டை விட நியாயம், நீதி, தர்மம் தான் முக்கியம். சத்தியமேவ ஜெயதே, சத்தியமேவ ஜெயதே. யுவர் ஆனர், துளசியை என் கட்சிக்காரர்கள் பலாத்காரம் பண்ணிருக்காங்கன்னு இந்திரா அப்புறம் பாரதி சொல்ற சாட்சிகளை விட துளசியோட நடத்த சரியில்லைன்னு சொல்றதுக்கு என்கிட்ட ஏகப்பட்ட சாட்சிகள் இருக்கு. அதை நிரூபிக்க இந்த கோர்ட் எனக்கு அனுமதி தரணும். பெர்மிஷன் கிராண்டட். நானே என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கொல்லிமலைக்கு ட்ரிப் போயிருந்தோம் சார். எதாச்சியா துளசி அங்க இருந்தா வா என்னோட பேரண்ட்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி தனியா என்ன கூட்டிட்டு போய் என்கிட்ட ஒரு தப்பான வகையில நடந்துக்கிட்டா சார். துளசிக்கு பணத்தோட தேவை இருக்கிறப்போ என்கிட்ட 5000 10,000 வாங்கிக்கிட்டு ஃபோர்ஸ் பண்ணி பெட்டு கூப்பிட்டுட்டு இருந்தா சார். ஜஜையா, ஒரு லாட்ஜ ரைட் பண்ணப்ப இந்த பொண்ணு எனக்கு ரெட் ஹேண்டடா கிடைச்சா. யுவர் ஆனர், ஒரு உண்மையை சொல்லணும்னா இந்த பொண்ணு ஸ்டூடெண்டே இல்ல. ஸ்டூடெண்ட் வேஷத்துல இருக்கிற ஒரு விபச்சாரி. நோ, இல்ல, நீங்க சொல்றது எல்லாமே போய். துளசி தன்னோட அழக பயன்படுத்தி பணக்கார பசங்களை வலையில போட்டுக்கிற ஒரு காம பிசாசு. நேரத்துக்கு ஏத்த மாதிரி மனசை மாத்திக்கிட்டு கண்ட ஆம்பளைங்களோட மனசை கெடுக்கிற ஒரு விபச்சாரி. நம்ம கலாச்சாரத்தை கெடுக்கிறதுக்காக பிறந்த ஒரு கேடுகட்ட ஜென்மம்.
இந்த மாதிரி இருக்கிற பொண்ணுங்களை I'm sorry to say this your honor கால் கேர்ள்னு சொல்லுவாங்க. இல்ல சார், இல்ல சார். பணத்துக்காக இந்த பொண்ணு என்ன வேணா செய்வா. நான் அப்படிப்பட்டவ இல்ல சார். இப்படிப்பட்ட குற்றத்தை செஞ்ச இந்த பொண்ணுக்கு தக்க தண்டனை கிடைக்க வேண்டும் your honor. நிரபராதியான என் கட்சிக்காரர்களை விடுதலை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் your honor. That's all. செய்யும் நேரம் இங்கே 100 கோடிக்கு மேலே மக்கள் இருந்தும் யாரும் வாயை திறக்காமல் இருப்பதும் ஏன்? தாங்காத தாயே மனத்தை தகலறுக்கும் துஷ்டர்கள் நீதான் பாராயோ. ஏன் இந்த கொடூரங்கள் இன்னும் மாறாமல் வலிக்காமல் இருப்பது சரிதானா? கண் கட்டி நிற்கிறது நீதி கயவர்கள் செய்கின்ற சதியா. அழுதிடுவாள் பாரதம்மா நமது வேதனை தாயவள் அறிந்திடுவாள். இதை கண்டு அழுதிடுவாள் பாரதம்மா நமது வேதனை தாயவள் அறிந்திடுவாள். நம்மள மாதிரி பணக்காரங்கள்லாம் ஹை கிளாஸ், ஏழைங்க என்னைக்குமே நமக்கு கீழே தானே. பணக்காரங்களுக்கு முன்னாடி ஏழைங்க எல்லாம் ஒண்ணுமே இல்ல, கால் தூசுக்கு சமம். கோர்ட்டுக்கிட்டு அலைய வேண்டாம், 4 செவத்துக்குள்ளேயே செட்டில்மெண்ட் முடிச்சுக்கலான்னு. நீ கேக்குற பணம் எவ்வளவு வேணாலும் தர்றேன்னு கிளிப்புள்ளைக்கு சொன்ன மாதிரி அவகிட்ட சொன்னேன். அவ என் பேச்சையே கேட்கலையே. மாமா அவளுக்கு காசு தேவையில்ல, நியாயம் வேணுமா நியாயம். அவ பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்கினவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு கோர்ட்டுக்கு போனா என்னாச்சு கடைசியில? என்ன ஆகும்? கோர்ட்டே நம்ம பாக்கெட்டுக்குள்ளதான் இருக்கு. நம்ம மட்டும் நிரப்பிக்கிட்டே இருந்தோம்னா தீர்ப்பு நமக்கு சாதகமா தான் இருக்கும். வைத்தியக்காரி கடைசியில என்னன்னா அவ உயிரையே விட்டுட்டா. ஏன் இந்த அவலம் நடக்கிறதை ஏழையாய் வாழ்கின்ற மக்களுக்கே ரத்தாரை கண்ணீராய் வழிந்தோடுதே. அரசியல் ஓட்டில் நீ நின்று ஜெயித்ததும் பல கோடி பதுக்கினாயே, இதை மாற்ற வலுவில்லையே. நீயும் பெண்தானே, மனதிற்குள் அச்சம் வந்தால் தனியாக நின்றென்னை காத்திடம்மா. உன்னன் கருணைதான் உலகத்தை தாங்கிடுமே, உன்னன் கருணைதான் உலகத்தை தாங்கிடுமே. என்னடா இது? நீ எனக்கு ஃபீஸ் கொடுத்தியே அந்த பாவப்பட்ட பணம். என்ன உளர்ற? இவ்வளவு நாளும் பணம் தான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்த எனக்கு என் பொண்டாட்டிய மகளும் புத்தி புகட்டிட்டாங்க. என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா? நீங்க எல்லாம் எவ்வளவு கேடு கட்டவங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. உன் பையன் செஞ்ச பாவத்துக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். நான் இப்பவே ஜட்ஜு கிட்ட போய் உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கி பொய் சொல்லி நான் வாதாடணும்னு சரண்டர் ஆக போறேன். டேய் அவனை கட்டி போடுங்க. நடக்கிறதை ஏழையாய் வாழ்கின்ற மக்களுக்கே ரத்தாரை கண்ணீராய் வழிந்தோடுதே. உயிர் வாழ மருந்தும் உண வேண்டுமே, அது கூட இல்லாமல் இறப்பதை கண்டு என் நெஞ்சம் முருகி தீப்பிடிக்குதே. பிஞ்சு குழந்தையின் உடலில் நஞ்சன அநீதி செய்யும் கொடூரம் மனம் கொண்டவனை உன் ஆத்மா தண்டிக்காமல் இருக்குமா? ஆத்மா தண்டிக்காமல் இருக்குமா? இதை கண்டு அழுதிடுவாள் பாரதம்மா நமது வேதனை தாயவள் அறிந்திடுவாள். தாய்மை மிளரும்
கேட்கும் சிங்கமாய் மாறு. சாந்தி முத்திரை தேவையே இல்லை, ரௌத்திர முத்திரை கை நீட்டியடு. இந்து சமய சாஸ்திரத்தின் சொல்லின் படி அவதாரம் எடுத்து நீயும் குதித்திடு. ஊரு உன்னை போற்றும் பொன்னாடையில் தேசத்தை காத்திடும் பெண்ணியே. ரட்சிக்க பிறந்தவர்கள் தெய்வத்தின் நிழல்தானே, ரட்சிக்க பிறந்தவர்கள் தெய்வத்தின் நிழல்தானே, ரட்சிக்க பிறந்தவர்கள் தெய்வத்தின் நிழல்தானே. இல்ல இப்ப யாராவது உண்ணாவிரதம் உட்கார்ந்தாங்கன்னா எத்தனை நாளைக்கு உட்கார முடியும்? ஒரு நாள் இல்ல 2 நாள் உட்காருவாங்க, இல்ல லைஃப் லாங் தான் உட்கார முடியுமா? இல்ல 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 கரெக்ட் மாமா. நம்ம கிட்ட ரவுடி பவர் இருக்கு, போலீஸ் பவர் இருக்கு, பணத்தோட பவரும் இருக்கு. அவங்க ஸ்ட்ரைக் பண்றாங்களா பண்ணிட்டு போட்டோம், இல்ல படுத்துக்கிறாங்களா படுத்துக்கிட்டோம். நீங்க மட்டும் டென்ஷன் ஆகாதீங்க மாமா. ஏய், யாரெல்லாம் ஸ்ட்ரைக்ல உட்காந்துருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மாவை மிரட்டி போய் உங்க பொண்ணு அங்க இருந்து உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி இருக்கிற ஆயுதத்தை எல்லாம் எடுத்துட்டு போய் அவளை பயமுறுத்திடுவாங்கடா. எஸ்பி சார், உங்க போலீஸ்காரங்களையும் யாரெல்லாம் ஸ்ட்ரைக்ல உட்காந்துருக்காங்களோ அவங்க வீட்டுக்கெல்லாம் போக சொல்லுங்க. அவங்க வீட்டுக்கு அவங்க பொண்ணுங்களை திரும்ப கூட்டிட்டு வர மாதிரி பண்ணுங்க. அங்க யார் இருந்தாலும் அவங்களை அடிச்சு மிரட்டுங்க. ஒழுங்கா போய் உங்க பொண்ணை உங்க வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி பயமுறுத்துனீங்கன்னா சென்டிமெண்ட்ல அவங்க எல்லாம் அப்படியே நடுங்கி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு நீங்க அவங்களை மிரட்டுங்க. உங்க போலீஸ் பவரை காட்டுங்க. உங்க பொண்ணு அவ கூட சேர்ந்து சத்தியாகிரகம் பண்றாளா? ஒழுங்கு மரியாதையா அவளை இப்பவே வீட்டுக்கு வர சொல்லுங்க, இல்லனா உங்க 2 பேரையும் இங்கே ஷூட் பண்ணிடுவேன். ஏய், உன் பொண்ணு பாரதி கூட சத்தியாகிரகத்துல உட்கார்ந்து இருக்கா. இந்த விஷயம் எங்க பாஸ்க்கு பிடிக்கல. உன் பொண்ணோட மானம் போறதுக்குள்ள உன் பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடு. உன் பொண்ணுக்கு என்ன பெரிய ருத்ரமா தேவி நினைப்பா? ஓவரா எகுறா. பாரதி கூட உட்கார்ந்து சத்தியாகிரகம் பண்ணிட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதையா உங்க பொண்ணுங்க எல்லாத்தையும் அந்த போராட்டத்துல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. சார் சார், நாங்க போய் கூட்டு வந்துடுறோம் சார். ஒண்ணு பண்ணிடாதீங்க சார். சார் வேணாம் சார். ஏமா நீ எழுது. எதுக்கு இங்க உட்கார்ந்து வா வீட்டுக்கு போலாம். சொன்னா கேளுமா. இவங்க தலையெழுத்து நமக்கு எதுக்கு? வா எல்லாம் வேண்டாமா. நீ ஏன் உட்கார்ந்திருக்க? வாமா போலாம் வா. வீட்டுக்கு வா. அம்மா சொன்னா கேளு. அம்மா வேண்டாமா, கொஞ்சம் இருங்க, அவசரப்படாதீங்க. அம்மா எதுச்சு வாடி. நீ உனக்கு அறிவு இல்லையா? அவன் பேச்ச கேட்டு வந்து இப்படி உட்கார்ந்திருக்கியே. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? வா கேளுங்க. அண்ணா ப்ளீஸ் விடுங்க. வேண்டாம் கூட்டு போகாதீங்க சார். போராட்டம் ஓடி. வேண்டாம் சார். சார் கூட்டு போகாதீங்க சார். வேண்டாம் சார். சார் சொல்றத கேளுங்க சார். ஏய், இங்க பாத்தியாடா, இந்த இடமே ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. எவ்வளவு திமிரு இருந்தா எங்க பாசியை எதிர்த்து நிப்ப. இன்னைக்கு உன்ன ஒரு வழி பண்ணாம விட மாட்டோம். டே நீ என்னடா பேசிட்டு இருக்க? அவளை தூக்குடா. ஏய் ஆடி ஆடி. விடுங்கடா. வேணடா. வேணடா. விடா.
அம்மா அம்மாடி நீங்க மட்டும் என்ன வந்து சரியான நேரத்துல காப்பாத்தலன்னா நான் இந்நேரத்துக்கு என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியாது. ரொம்ப நன்றி சார். பாரதி, இவர் உனக்கு சார் இல்லம்மா. இங்க பாரு, இவர்தாம்மா உங்க அப்பா. என் அப்பாவா? இவ்ளோ நாளா எனக்கு அப்பா அம்மான்னு யாரும் இல்லைன்னு சொன்னீங்களே தாத்தா. அவரை நான் தான் அந்த மாதிரி சொல்ல சொன்னம்மா. அன்னைக்கு ஒரு நாள் என்ன பிடிக்கிறதுக்காகவோ இல்ல ஷூட் பண்றதுக்காகவோ யாராவது முயற்சி பண்ணீங்கன்னா இவ்வளவு சுட்டு தள்ளிடுவேன். நான் சென்னையை தாண்டி போறதுக்கு எனக்கு வாய்க்கில் ஆரஞ்சு காரோ நான் ஏதோ ஷூட் करदूंगा. கண்ணுக்கு எதிரா டெட் ஆர் அலைவ் வாண்டட் டெரரிஸ்ட் இருக்கான். கையில சர்வீஸ் ரிவால்வர் இருக்கு. அதுல லைசென்ஸ்டு புல்லட்ஸ் இருக்கு. குறி தப்பாத எய்ம் இருக்கு. டார்கெட் அச்சீவ்ட். You are under arrest. Get up. நான் எப்பவோ உன்னோட கைதி ஆயிட்டேனே. Hey!
சாரு, நேத்து அவன் கண்ணை வச்சு உன்னை மிரட்டிட்டு இருக்கும்போது நீ எப்படி தைரியமா இருந்த? உங்களை பார்த்துதான் இவ்வளவு வருஷமா உங்க கூட நான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன்ல, அந்த தைரியத்துலதான். உனக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா? என்னைக்கு உங்க கையால என் கழுத்துல தாலியை கட்டினீங்களோ அப்பல இருந்தே தைரியம் வந்துருச்சுங்க. ஐ அம் a wife of lion. நாட்டையே காப்பாத்துற என் புருஷன் யாருக்காகவும் என்னைக்கும் தலை குனிய கூடாது. சாரு, உன்ன மாதிரி மனைவி அமையிறது ஐ அம் ரியலி லக்கி. நோ குமார், ஐ அம் டூ லக்கி. உங்களை மாதிரி பிரேவ் அண்ட் கரேஜியஸ் பர்சன் அமையிறது ரொம்ப பாக்கியம். சார், வாங்க 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 வாங்க. டிஏஜி சார் உங்களை அர்ஜென்ட்டா ஆபீஸ்க்கு வர சொன்னார் சார். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னாரு. ஓஹோ ஹோ ஹோ. நீ குழந்தை பார்த்துக்க சாரு, நான் போயிட்டு இப்போ வந்துடுறேன். சரிங்க. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க, அழக்கூடாது. என்னம்மா, என்னாச்சு? ஏன் அழறீங்க? நல்ல பாப்பா தானே நீங்க? என்ன அதுக்குள்ள வந்துட்டாரா? இருமா, இப்ப வரேன். ஹே கிரேஷ், என்ன திடீர்னு வந்திருக்க? என்ன பண்றது மேடம், உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். சரி உட்காரு. என்ன குடிக்கிற? காஃபி, டீ, கூல் ட்ரிங்க்ஸ்? நான் ஒன்னும் சாப்பிடுறதுக்காகவோ குடிக்கிறதுக்காகவோ இங்க வரல. எனக்கு இங்க என்ன தேவைன்னா, எனக்கு தேவையானது. Shit! What nonsense you're talking? Get out! Out! ஓகே, கூல் கூல். நான் வந்ததே உனக்காக தான், உனக்காக மட்டும்தான். நீ எனக்கு வேணும். இது மட்டும் என் புருஷனுக்கு தெரிஞ்சது உன்னை கொன்னு புதைச்சிடுவாரு. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. சாரு. ஹலோ சாரு. என்னது நாட் ரீச்சபிள்னு வருது? வேண்டாம் வேண்டாம்.
குற்றம் சாட்டப்பட்ட நபர் அவருடைய மனைவிக்கும் கிறிஸ் என்ற நபருக்கும் தகாத உறவு இருந்ததாக சந்தேகித்து அவரை கொலை செய்துள்ளார் என்பது நிரூபணமாகியுள்ளது. அம்மா பாரதி, சீத்த மாதிரி இருந்த உங்க அம்மா மேல விபச்சாரிக்கிற பழிய சுமத்திட்டாங்க. நீதி நேர்மை நியாயம்னு காலம்புறா பாடுபட்ட உங்க அப்பா மேல கொலைகாரன்னு பழி சுமத்திட்டாங்க. இந்த உண்மையெல்லாம் உனக்கு தெரிஞ்சதுன்னா உன்னோட மனசு ரொம்ப வருத்தப்பட வேண்டுதா? நான் சொல்லாம மறைச்சிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருப்பா. அப்பா, அன்னைக்கு உங்க அம்மாவை அநியாயமா நான் இழந்துட்டேமா. இன்னைக்கு நான் வர்றதுக்கு ஒரு நிமிஷம் தாமதமா இருந்தா கூட உன்னையும் நான் இழந்திருப்பேன். சமுதாயம் சீரழிஞ்சு போயிடுச்சுமா, நாசமாயிடுச்சு. தங்கச்சி, அக்கா, அம்மா, அண்ணி எல்லா உறவையும் ரொம்ப அசிங்கமா பாத்துக்கிட்டு இருக்காங்கம்மா. அப்பா, இதெல்லாம் சரி பண்றதுக்கு வேற வழியே இல்லையா? அப்பனா எந்த பொண்ணும் இனிமே நல்லபடியா வாழவே முடியாதா? யாராவது வருவாங்களா, ஏதாவது செய்வாங்களான்னு நாம கைய கட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. பெண்கள் ஒண்ணு சேர்ந்து ஒரு சக்தியா மாறி அவங்க மனச கல்லாக்கிக்கிட்டு தான் புள்ள தப்பு செஞ்சா அம்மாவும், தான் புருஷன் தப்பு பண்ணா பொண்டாட்டியும், அண்ணன் தப்பு செஞ்சா தங்கச்சியும், தம்பி தப்பு பண்ணானா அக்காவும் கடுமையா தண்டிக்கணும். அப்பதாம்மா இந்த மாற்றங்கள் எல்லாமே சாத்தியமாகும். தண்டனைகள் கடுமையா இருந்தாதான் ஜனங்க திருந்துவாங்க. சரியா சொன்னப்பா. நம்ம நாட்டுல பகவத்கீதை, நம்ம நாட்டுல தான் புனிதமான சீதை, நம்ம நாடுதான் கருணை உள்ளம் கொண்ட புனிதம், நம்ம நாட்டுல தான் புனித தீர்த்தம் கொண்ட கங்கை இருக்கு. இதெல்லாம் கொண்ட புனிதமான நாட்டை நாம தான் காப்பாத்தணும். நம்ம நாட்டை காப்பாத்த நேஷனல் ஆர்மி எவ்வளவு முக்கியமோ, நம்ம வீட்டுல இருக்கிறவங்களை திருத்த ஹோம் ஆர்மி ரொம்ப முக்கியம். எஸ். ஜனித நீலம், ஜனித நீலம், இல்லாக்கு ஜகமே நீலம். ஜனித நீலம், ஜனித நீலம், அழிக்க நினைத்தால் மானத்தை அழித்திடுவேன். அழிக்க நினைத்தால் மானத்தை விடுவேனா நான்? இதுதான் இங்கு ஆண்மையா, உலகத்தின் உண்மையா? உன்னாசைக்கு இணங்க பெண் என்பவள் யாரிங்க? அல்லவோ அல்லவோ மனித பிசாசுகள் உலவி திரியும் உக்ர பூமி அல்லவோ, உக்ர பூமி அல்லவோ. கண்டுபிடி மாற்று பூமி, ஒரு சுத்தமான நல்ல பூமி. What we need is Home Army, Home Army, Home Army, Home Army. யாசரை வணங்குகின்ற பவித்ரானாய சாஸ்வித்னா விநாசாய சாதுஷ்கிருதாம். என்ன செய்ய காம கொடூரர்களை, மிருகம் மனம் கொண்டவர்களை கண்டிக்க கண்டிக்க ஸ்ரீய தர்ம சம்ரக்ஷயாத்ராயா சம்பவாமி யுகே யுகே. எதிர்த்து ஜெயித்திடு பெண்ணே நீ. Home Army, Home Army, Home Army, Home Army. கருடனாகினி பிடிக்கும் விஷ சர்பத்தை கொத்திடு, கடும் விஷம் ஐந்தையும் கொண்டிடு. காலின் அடியில் மிதித்து கொள்ளும் காலியாக நீ, திரிசூல தெய்வமாகி நீ. கடும் கோபம் கொண்டெழுந்து வீர பெண்ணாகி போ.
Army, Home Army, Home Army, Home Army. காளி அன்னை கொத்திடு பசுவின் அமைதியாகாது நீ குனிய குனிய குத்துவார்கள் நீதி கேட்டு போராடு தனியாய் உன்னை பெண்ணே உன்னை இருமாக்கீடு காம கண்களிடம் அத்துமீறி நடந்திடும் நரகர்களின் நரம்பை அறி மூலகை காக்க வந்த காளிய அவளைக்கு வழி சொல்லு பெண்ணே Home Army, Home Army, Home Army, Home Army. ஆணவத்தில் தலையில் ஏறி கொடுமை செய்யும் ஆணை கொள்ளு அண்ணனா தம்பியா மாமனா கணவனா யாரானாலும் கொடுமை செய்யும் அந்த கணத்தில் காயை நறுக்கும் உந்தன் கையில் துண்டித்து எரி உந்தன் கையினால் துண்டித்தெறி Home Army, Home Army, Home Army, Home Army. ஆழ்மனதில் ஆழத்தில் ஆலோசித்து வந்தேன் கொடுமையான தவறு பல செய்து வந்த நரகாசுரர்களை பல தினங்கள் ஆகும் பல மதங்கள் ஆகும் இந்த காம பேய்கள் மக்களை கொளுத்திடவாரே பெண்ணின் குலம் என்றும் அர்த்தராத்திரி தனியில் செல்கிறாரோ வீடு வருவாரோ மகாத்மா ஆசைப்பட்ட பாரதம் உருவாக கூடும் Home Army, Home Army, Home Army, Home Army. ஏய் லோஃபர் நான் உங்க பொண்டாட்டி இல்லையா எனக்கு இப்ப சுகம் வேணும் வா ஏய் அப்பவே சொல்லிட்டல்ல இன்னைக்கெல்லாம் முடியாது போ இன்னைக்கு இல்ல என்னைக்கும் முடியாது என்ன அப்படி பாக்குற எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு பாக்குறியா நான் தான் உன் கொட்டை தடக்க நரம்ப கட் பண்ணது நீயா நான் தான் ஏய் ஏன்டி இப்படி பண்ண ஏன் இப்படி பண்ணி தொலைச்ச கையடியா கவர்மெண்ட்ஸ்க்கு வேலைக்கு வர பொண்ணுங்கள உன் தேவைக்கு யூஸ் பண்ற வேசிங்க நினைச்சுக்கிட்டியா பாவம் புருஷனுங்களை இழந்த விதவைங்க பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கான தாயும் குடும்பத்தை நடத்துறதுக்காக அக்கா தங்கச்சியும் எல்லாரும் உன் தேவைக்காக வராங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா ஏ நான் அழகா இல்லையா எல்லார்கிட்டயும் இருக்கிறது ஒண்ணுதான் நீ பிறந்து வந்தியே அந்த ஜென்மஸ்தானம் அதுவும் நீ குடிச்சு வளர்ந்த அந்த அமிர்த ஸ்தானத்தை நீ காம கண்ணால பாப்பியா சிச்சே நீ பண்ணிட்டு இருக்கியே அதையே நானும் செஞ்சா எனக்கும் இளமை இருக்கு ஆசையும் இருக்கு ஆனா உன் காமலீலைய நிறுத்துறதுக்காக தான் என் ஆசையும் சந்தோஷத்தையும் தியாகம் பண்ணிருக்கேன் நீ இனி எந்த பொண்ணையும் எதுவும் பண்ண முடியாது இத நினைச்சு நீ சாகணும் இனி உன்னை பார்த்து எந்த ஆம்பளையும் இந்த மாதிரி நடந்துக்க கூடாது ச்சே. நமஸ்தே நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணை ரேப் பண்ணதா நீங்க தான் சர்டிபிகேட் கொடுக்க போறீங்களா அதுக்கு தான் உங்களை தேடி வந்திருக்கேன் சர்டிபிகேட் கொடுங்க ரேப் பண்ண மாதிரி இல்ல பண்ணாத மாதிரி கொடுக்கணும் வாட் உங்களுக்கு என்ன தேவையோ அத நான் கொடுக்கறேன் மரியாதையா சொல்றத கேட்டு இத வாங்கிக்கிங்க ஒரு நிமிஷம் கொஞ்சம் நீங்க உள்ள வரீங்களா புரிஞ்சிருச்சு என்னண்ணா இப்படி நடந்து வரீங்க என்னத்த சொல்றதுடா
மயக்க மருந்து கொடுத்து அந்த ஆபரேஷன் பண்ணிட்டாங்கடா. ஏய், உன்னை நான் விட மாட்டேன். முடிஞ்சதை பாத்துக்கோ. இவன் ஒருத்தி. என்னாச்சு? ஒண்ணும் இல்லைங்க, சின்ன விஷயம்தான். இவன் நம்ம பையன். பக்கத்து வீட்டு பொண்ண ஜாலியா ரேப் பண்ணிட்டான். இப்போதைக்கு பெயில தான் இருக்கான். இந்த பணத்தை வாங்கிட்டு நம்மளோட பையன் கேஸ கொஞ்சம் கிளியர் பண்ண பாருங்க. அந்த பணத்தை எடுங்க முதல்ல. என்ன மேடம், என்ன சொல்றீங்க? நீங்க 2 பேரும் உள்ள உட்காருங்க. ஹலோ டாக்டர். ஓகே மேடம், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. சூப்பர்மா. சொல்லுடா, சொல்லு. உண்மை சொல்லு. சொல்லல. உண்மை சொல்லுடா. வாய் திறந்து சொல்லு. இரு உன்னை. வணக்கம் எஸ்ஐ மேடம், நல்லா இருக்கீங்களா? என் பேரு நரசிம்ம, எம்எல்ஏவோட ரைட் ஹேண்டே நான் தான். அந்த செல்லுக்குள்ள இருக்கிற பையன் நம்ம பையன். அவர் எம்எல்ஏவோட கையாலன்னு தெரியாம நான் அரெஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம், நீங்க பெர்மிஷன் கொடுத்தா அவருக்கு உடம்புல அங்கங்க அடிபட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு அனுப்பி விட்டுறேன். சீக்கிரம் சீக்கிரம் திறந்து விட சொல்லுமா. என்னாச்சு உனக்கு? இங்க பாருமா, என்ன இதெல்லாம்? இது ஏர் ஸ்டேஷன். அறுத்துருவான் பாத்துக்க. கிளம்புங்க, இங்க இருந்து கிளம்புங்க. என்ன தனியா விட்டுருங்க, என்ன தனியா விட்டுருங்க. ஐயோ விகாஷ், சாப்பிட கூப்பிட்டாலும் வரலையா? என்னப்பா, என்னாச்சு? எனக்கு ஒண்ணு இல்ல, எனக்கு ஒண்ணு இல்ல. இப்ப இவன் இருட்டறையில யாருக்குமே முகத்தை காட்டாம ஒளிஞ்சு உட்கார்ந்துருக்கானே, அதுக்கு காரணமே நான் தான். அவன் ஆம்பளைங்கிற உணர்ச்சி இழந்துட்டான். அவன் ஆம்பளையாவே வாழக்கூடாது. அவனோட கொட்டத்தை அடக்கத்தான் அவனோட ஆம்பளைங்கிற அடையாளத்தை நானே என் கையால அழிச்சேன். நான் உனக்கு அண்ணன்டி, நான் உனக்கு அப்படி என்னடி அநியாயம் பண்ணிட்டேன்? சொல்லுடி, சொல்லு. ஒவ்வொரு வருஷமும் உன் கையில ராக்கி கட்டிட்டு இருந்தேன், ஞாபகம் இருக்கா? எல்லா பொண்ணுங்களையும் அக்கா தங்கச்சி மாதிரி பாக்கணுங்கறதுக்காக தான். ஆனா நீ இந்த மாதிரி கேவலமான வேலை செய்வங்கிறத நினைச்சு கூட பாக்கல. அந்த பொண்ணை கற்பழிக்கும் போது அவ முகத்துல உன் தங்கச்சி முகம் தெரியலையா? கோர்ட்ல தண்டனை அனுபவிக்காம தப்பிச்சு வந்திருக்க. ஆனா இந்த ஹோம் ஆர்மியால ஒவ்வொரு வீட்லயுமே அம்மா, அக்கா, தங்க, அண்ணி இவங்க யாரு கண்ணுல இருந்தோம் தப்பு பண்ண எந்த ஆம்பளையும் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. வணக்கம் சார். அந்த ஹோம் ஆர்மியோட அராஜகம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு சார். அவங்க கிட்ட இருந்து நீங்க தான் சார் எப்படியாவது காப்பாத்தணும். ரொம்ப பயமா இருக்கு சார். இங்க என்னோடதும் என் பையனோடதுமே போயிடுச்சு. நான் யார்கிட்ட போய் சொல்றது? போன வச்சிரியா? ஆகட்டும் சார். ஹலோ. புடிக்கிட்டு போறதுக்கு நீங்க வரீங்களா? எத்தனை மணிக்கு வரீங்க? 5 மணிக்கா? 5 மணிக்கு கரெக்டா வந்துடுறீங்களா நீங்க? ஆகட்டும், நான் இருக்கேன். 104 சீக்கிரமா. பிபி வேற ஏறுது. என்ன பண்றது இப்ப? ஹோம் மினிஸ்டருக்கு போன் பண்ணுவோம். சார், குட் நியூஸ் சார். ஹோம் ஆர்மி ஆளுங்க போராட்டம் பண்றேன்னு இப்பதான் போன் பண்ணி சொன்னாங்க. என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க சார். என்கவுண்டரா? ஆகட்டும் சார். ஓகே சார். ஏய், ஏண்டி இப்படி பண்ண? ஏண்டி இப்படி பண்ணனா? தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைச்சாகணும், அதுக்காக தான். ஏய், அப்படி என்ன இவன் பெரிய தப்பு பண்ணிட்டான்? தப்பான பசங்களோட சேர்ந்துக்கிட்டு ஒரு அப்பாவி பொண்ணை இவன் கெடுத்திருக்கானே, இது தப்பு இல்லையா? நீங்க என்ன பண்ணீங்க? காசை கொடுத்து இவனை கோர்ட்ல இருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கீங்க. அதுக்குதான் கோர்ட்ல இவனுக்கு தண்டனையும் கிடைக்காது, அங்க இவனுக்கு நியாயமும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அக்காவா நானே இவனுக்கு தண்டனையை கொடுத்துட்டேன். நான் ஹோம் ஆர்மில மெம்பரா இருக்கிறதுனால நானே இவன் ஆம்பளைங்கிற அடையாளத்தை அழிச்சிட்டேன். உன்னால பல பொண்ணுங்க நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்குடா.
இது வெறும் உனக்கு கொடுத்த தண்டனை மட்டும் இல்ல. உன்ன மாதிரி காம வெறி பிடிச்ச பசங்களுக்கு ஒவ்வொரு வீட்லயும் அவங்க அம்மா, தங்க, அக்கா, அண்ணின்னு ஒவ்வொருத்தவங்களும் அறிவை புகட்டுறதுக்கு ரெடியா இருக்காங்கடா. அது மட்டும் இல்லப்பா, இந்த வீட்ல அக்கா கூட நானும் ஹோம் ஆர்மில மெம்பரா இருக்கேன். யாருக்காகன்னு தெரியுமா? உங்க மருமகனோட ஆம்பளத்தனத்தை அடக்கத்தான். இவர் என்னமா பண்ணாரு? அப்பா, உங்க மருமகனுக்கு அக்கா போதாதான். ராகினி மாமா, உங்க ரூம் மேல இருக்கு. என் ரூம் மேல இருக்கு, என் பொண்டாட்டி மேல இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். நான் உன்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். பரவாயில்லையா? ரூம்ல சும்மா சோகா இருக்கு. என்ன மாதிரியே உனக்கும் நல்லா டேஸ்ட் இருக்கு. ராகினி, நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. தப்பு மாமா, நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நான் உங்க குழந்தையா, தங்கச்சி மாதிரி. என்னென்னமோ பேசி என் மூட மாத்தாத. உனக்கு கல்யாணம் உடனே உன் புருஷன் அமெரிக்காவுக்கு ஓடி போயிட்டான். உனக்கும் இளம இருக்கு, எனக்கும் ஆசை இருக்கு. மாமா, தயவு செஞ்சு ரொம்ப விட்டு போங்க. உங்களை கையெடுத்து கும்புறேன், தயவு செஞ்சு போங்க. ராகினி, உன்னை விட்டு வேலைக்கு போக உள்ள வரலடி. மாமா, கொஞ்சம் சொல்றது. தங்கச்சி, ஒவ்வொரு நாளும் இப்படிதான் வந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. எங்களுக்கு வாரிசே இல்லனாலும் பரவாயில்ல, எங்க வம்ச விருத்தி ஆகலனாலும் பரவாயில்லதான் இந்த நல்ல காரியத்துல நாங்க இறங்கி இருக்கோம். இந்த மாதிரி கேவலமான வேலைகளை செய்யறவங்களுக்கு எல்லாம் இதுதான் தண்டனை, இதுதான் தண்டனை. அவங்க எந்த ரூட்ல வந்தாலும் என் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்ற ரூட் இதான். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் துண்டு துண்டா வெட்டி எரிஞ்சிருங்க. அது வரைக்கும் இங்க உட்காந்துருப்போம். உட்காருங்க, பாத்துருவோம். உட்காருடா. புல்ல வெட்டி தள்ளுற மாதிரி சர்வசாதாரணமா ஆம்பளையோட அடையாளத்தையே வெட்டி தள்ளுறாங்களடா. நம்ம ஹோம் மினிஸ்டர் கூட அவங்களோட அராஜகத்துக்கு பலி ஆயிட்டாரா. லட்சக்கணக்கில் பணத்தை வச்சு என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையை நல்லா அனுபவிக்க முடியாம போயிடுச்சு இல்ல. ஹோம் ஆர்மின்னா என்ன நினைச்சீங்கடா? இது ஒரு சங்கம் இல்ல, இது உலகத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களையும் திருத்துறதுக்காக சேர்ந்த சங்கமம்டா. இதை யாராலும் எதுவும் செய்ய. ஹோம் ஆர்மி, ஹோம் ஆர்மி, ஹோம் ஆர்மி, ஹோம் ஆர்மி, ஹோம் ஆர்மி, ஹோம் ஆர்மி. ஆழ்மனதில் ஆழத்தில் ஆலோசித்து வந்தேன். கொடுமையான தவறு பல செய்து வந்த நரகாசுரர்களை பல தினங்கள் ஆகும், பல மதங்கள் ஆகும். இந்த காம பேய்கள் மக்களை கொளுத்திடவாரே. பெண்ணின் குலம் என்றும் அர்த்தராத்திரி தனியில் செல்கிறாரோ, வீடு வருவாரோ. மகாத்மா ஆசைப்பட்ட பாரதம் உருவாக கூடும். ஹோம் ஆர்மி, ஹோம் ஆர்மி, ஹோம் ஆர்மி.